ஏசாயா भविष्यवाणी की किताब இரண்டாம் அதிகாரம் दूसरा अध्याय 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5 वचन को पढ़िए. सभी निकालिए. ஏசாயா भविष्यवाणी की किताब दूसरा अध्याय 5वां वचन है. எல்லாரும் எடுத்துக்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். हे याकूब के घराने, हाँ हम यहोवा के प्रकाश में चले. ஆங்கிலத்துல அந்த வம்சத்தாரே என்கக்கூடிய வார்த்தைக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல வீட்டாரே 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हे याकूब के घराने, ஹவுஸ். சரிதான், घराने. சரியானே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். हे याकूब के घराने, हाँ हम यहोवा के प्रकाश में चले. ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். प्रभु तुम्हें ज्योति के संतान बनकर बुलाया. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் யார்? तुम कौन है? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ज्योति का संतान. நாம் யார்? हम कौन है? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ज्योति का संतान है. இருளின் பிள்ளைகளா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா? हम अंधकार के संतान है क्या या ज्योति का? நாம் யார்? हम कौन है? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ज्योति का संतान. தேவன் முதலாவதே ஆதியில வெளிச்சம் உண்டாக கடவென்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. परमेश्वर पहले शुरुआत में कहा उजियाला हो चुका. ஆதியாகமம் 1:3 வசனத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 1 अध्याय 3 वचन. அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. जब परमेश्वर ने कहा उजियाला हो तो उजियाला हो गया. எங்கிருந்து வந்த வெளிச்சம்? कहां से आया है उजियाला? தேவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है. அல்லேலூயா. हालेलुया. 4வது நாள் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உண்டாக்கினார். और चौथे दिन में सूर्य, चंद्र और सारी तारागण को बनाए. 14வது வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. उत्पत्ति 1 अध्याय 14 वचन कहता. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. परंतु परमेश्वर ने कहा उजियाला हो चुका. தேவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है. எவ்வளவேனும் இருள் இல்லை. उस पर कुछ भी अंधकार नहीं है. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். पहला यूहन्ना का पत्री 1 अध्याय 5 वचन. தேவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है. எவ்வளவேனும் இருள் இல்லை. उस पर कुछ भी अंधकार नहीं. நம்முடைய தேவன் யார்? हमारा वो परमेश्वर कौन है? நம்முடைய தேவன் யார்? हमारा परमेश्वर कौन है? உங்கள் தேவன் யார்? तुम्हारा परमेश्वर कौन है? அவர் ஒளியாக இருக்கிறார். वह ज्योति है. அதனால தான் உங்களை வெளிச்சத்தை அவர் தந்தார். इसलिए तुम्हारे लिए वो उजियाला को दिया. நமக்கு வெளிச்சம். हमारे लिए उजियाला. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறார். परमेश्वर अपने संतानों को ज्योति के मार्ग में चलाता है. ஆகவேதான் வேதம் வெளிச்சத்திலே நடப்பதற்கு அழைக்கிறது. इसलिए शास्त्र हमें बुलाता है ज्योति पर चलने के लिए. கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். हाँ हम यहोवा के ज्योति पर चले. யாருடைய வெளிச்சத்தில்? किसका ज्योति पर चलना? கர்த்தரின் வெளிச்சத்தில். यहोवा के ज्योति. அல்லேலூயா. हालेलुया. நாம் யாருடைய? இங்க பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு இந்த லைட் ஒரு வெளிச்சம் தருது. इस संसार में ये लाइट के द्वारा एक प्रकार का ज्योति मिलता. அதாவது பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் தேவன் வெளிச்சம் தர தந்தார். परमेश्वर ने दिन के लिए सूर्य और रात के लिए चंद्रमा को ज्योति देने के लिए बनाया. அங்கே கவனிக்க வேண்டும், பெரிய சுடர்கள் சிறிய சுடர்கள். आमीन. बड़ा और छोटा करके बनाया. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும், அந்த உண்டாக்கினவர் அவர் ஒளியாக இருக்கிறார். आमीन. परंतु जो सृष्टि किया वो सृजनकार वो ज्योति है.
கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். हे याकूब के घराने हाँ हम यहोवा के प्रकाश में चले. ஏன் இப்படி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அறைகூவல் இட்டிருக்கிறார்? क्यों ऐसे पौष्टिकता यशायाह के द्वारा परमेश्वर चुनौती दिया? ஏன் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு அந்த ஜனத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை ஏன் அழைத்தார் என்று சொன்னால், ये पवित्रता ऐसा के द्वारा परमेश्वर अपने चुने हुए लोगों के लिए क्यों ऐसे बुलाया? அவர்கள் वे लोग சூரியன் சந்திரன் மூலமாக அந்த அற்புதத்தை அதிசயத்தை கணிக்கிறதற்கு சூனியக்காரர்கள் ஜோசியக்காரரிடத்திலே போனார்கள். वे लोग सूर्य और चंद्रमा के द्वारा गए अद्भुत चमत्कार पाने के लिए ज्योतिषी के ढूंढ के गया था. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஜோதி இந்த இந்த சோதிஷ்டர்கள், ज्योतिष அப்புறம் மந்திரவாதிகள், और तांत्रिक लोग இந்த உலகத்தில் அதெல்லாம் எது மூலமாக செய்கிறார்கள் சொன்னா, இந்த கிரகங்களுக்கு கீழே செய்கிறாங்க. इस संसार में वो सब अद्भुत कैसे होता जो ग्रह है उनके द्वारा वो लोग करता है. அதாவது அவனுடைய பேர் ஒளியின் தூதன். उनका नाम है ज्योति का दूत. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு மேலாக நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார். आमीन. उससे बढ़कर हमारा परमेश्वर ज्योति है. எவ்வளவு வேளும் இருள் இல்லை. उस पर कुछ भी अंधकार नहीं है. நம்முடைய இருள் இல்லாத தேவன். आमीन. थोड़ा भी उस पर अंधकार नहीं. இந்த ஜனத்தை ஏன் இப்படி அழைத்தார்? इन लोगों की क्यों ऐसे प्रभु बुलाया? இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார், வாருங்கள். वैसे प्रभु बुलाता हाँ கர்த்தரின் வெளிச்சத்திலே வாருங்கள். हाँ हम यहोवा के प्रकाश में चले. ஒரு இருளுக்குள்ள இருந்திருக்காங்க. मतलब ये लोग अंधकार में थे. நாமும் கூட முன்னால இருளில் இருந்தோம். हम भी पहले अंधकार में थे. வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். एफिसियों की पत्री 5वां अध्याय 8वां वचन. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று हम पहले कैसे थे? முற்காலத்தில் எபேசியர் 5:8. एफिसियों की पत्री 5वां अध्याय 8वां वचन. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், क्योंकि तुम तो पहले अंधकार थे, இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். परंतु अब प्रभु में ज्योति हो. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். अतः ज्योति की संतान के समान चलो. இப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? हम पहले कैसे थे? இருளில் இருந்தோம். अंधकार में थे. இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்து வந்தார். उस अंधकार से प्रभु ज्योति पर हमें बुलाया. ஆனா நம்ம எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பதற்கு அழைத்திருக்கிறார். आमीन. ज्योति के संतान के समान हम चलना, इसलिए प्रभु बुलाया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். प्रभु यीशु इस संसार के ज्योति है. இயேசு சொன்னார், நான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். आमीन. यीशु ने कहा मैंने इस पृथ्वी का ज्योति है. நான் இந்த உலகத்திற்கு मैं इस जगत का ज्योति हूँ. அவரே மெய்யான ஒளி என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லிட்டார். यूहन्ना के सुसमाचार 1 अध्याय 9वां वचन कहता वो ही सच्चा ज्योति है. அவர்தான் மெய்யான ஒளி. आमीन. वो ही सच्चा ज्योति. யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் 9ஆம் வசனம். உலகத்தில் यूहन्ना 1 अध्याय 9वां वचन. உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. सच्ची ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती है जगत में आने वाली थी. அவர்தான் நமக்கு ஒளியாக இருக்கிறார். वो ही हमारा ज्योति. அப்ப அந்த ஒளியை பின்பற்றாமல் ஒரு கூட்டம் இருளை பின்பற்றுகிறது. वैसे एक झुंड है वो ज्योति के पीछे नहीं है, अंधकार में पड़ा है. அவர்தான் நமக்கு மெய்யான ஒளி. परंतु हमारे लिए सच्ची ज्योति प्रभु यीशु. அப்ப மெய்யான ஒளி ஒன்று இருக்கிறதால் பொய்யான ஒளி ஒன்று இருக்கிறது. सच्ची ज्योति एक होता तो एक झूठा ज्योति भी है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा. அதுதான் இயேசு சொன்னார் யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல, यूहन्ना 12वां अध्याय 46वां वचन. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். मैं जगत में ज्योति होकर आया हूँ ताकि जो कोई मुझ पर विश्वास करे वह अंधकार में न रहे. இப்போ ஒளி இடத்தில் அழைப்பதற்காக வாருங்கள் என்று அழைக்க இயேசு வந்தார். हम ज्योति पर चलने के लिए हमें प्रभु बुलाने आया.
அங்கே ஏசாயா வாருங்கள் அழைத்தது போல वहां जैसे येसाया ने बुलाया आ करके, ஒரு கூட்டம் ஒளியிடத்தில் அழைப்பதற்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார். वैसे एक झुंड को ज्योति के पास बुलाने के लिए यीशु इस धरती में आया. அல்லேலூயா. हालेलुया. நீங்க மற்றவர்களை அழைக்கிறீங்க, வாங்க ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி. तुम दूसरे को बुलाता आ चर्च में करके. ஏன்னா எப்படி கூப்பிட்டாரு நம்ம ஹேண்ட்லின பிரதர் ராயப்ப रायप्पा वो हैंडलिन ब्रदर को कैसे बुलाया था? ஒளியிடத்திலே வாருங்கள். आजा ज्योति के पास. அல்லேலூயா. हालेलुया. இரு இடத்திலே அழைக்கல, உங்களை ஒளியிடத்திலே அழைக்கல. अंधकार के पास नहीं है, ज्योति के पास उनको बुलाया. மெய்யான ஒளியிடத்திலே அழைத்தார். सच्ची ज्योति के पास बुलाया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அதைப்போல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒளியிடத்திலே அழைக்கப்பட்டவர்கள். वैसे तुम सभी हर एक जन वो सच्ची ज्योति के पास बुलाए गए. நீங்களும் மற்றவர்களை ஒளியிடத்திலே அழையுங்கள். तुम भी दूसरे को इस ज्योति पर बुलाओ. அல்லேலூயா. हालेलुया. அநேகருக்கு இந்த ஒளி வந்திருந்தும் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு போயிருக்கிறது. कई लोग ये ज्योति मिला लेकिन वो लोग का आंखें अंधे हो गया. नहीं, इस पृथ्वी पर ज्योति आ चुका है परंतु इस ज्योति के बारे में नहीं जान रहा है. இந்த உலகத்திலே ஒளியானது வந்து விட்டது, ஆனாலும் இந்த ஒளியினிடத்திலே அவர்கள் வர விரும்பவில்லை. अपने मर्जी से अंधकार के जीवन में जी रहा है. அவர்கள் தன்னுடைய விருப்பப்படியே ஒளியினிடத்தில் வராதபடி இருளிலே இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, யுகன்னா तीसरा अध्याय 19 वचन. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. और दंड की आज्ञा का कारण यह है कि ज्योति जगत में आई है और मनुष्यों ने अंधकार को ज्योति से अधिक प्रिय जाना क्योंकि उनके काम बुरे थे. ஏன் இருளை விரும்புகிறார்கள்? बोलो क्यों अंधकार में प्रीति करता? மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கு அப்படின்னா, क्योंकि मनुष्य का काम बुरे பொல்லாத கிரியைகள். बुरे काम. உலகம் பொல்லாங்குக்கு தான் இருக்கிறது. ये संसार तुष्ट के वश में पड़ा. அந்த பொல்லாங்கன் யாரு? சாத்தான். वो तुष्ट कौन है? शैतान. தேவனுக்கு எதிரி. वो परमेश्वर का बैरी. அவன் பொல்லாங்கன் वो அவனை दुष्ट। வரவிடாதபடி வைத்திருக்கிறான். आमें. तुष्ट ने ऐसे अपने अंधकार के वश में रखा, ज्योति के पास आने नहीं देता. அதுல இருந்து நீங்கள் மீட்டு வந்திருக்கிறீர்கள். उस सलतों से हमको प्रभु छुड़ाया, हम भी அந்த आया. பொல்லாதவன் கையில இருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் நீங்கள். उस दुष्ट के वश से तुम्हें छुड़ा दिया. அப்ப நீங்கள் வந்திருக்கிறீர்கள். अब तुम आ गए. நாம் முதலாவது எதை விரும்பினோம்? हम पहले किस पर ध्यान रखा था? प्रीति किया था. இருளை விரும்பினோம். हम पहले अंधकार पर प्रीति किया. இந்த தேவனுடைய அந்த ஒளிக்கு மெய்யான ஒளிக்கு விரோதமாக இருளையே விரும்பினோம். इस सच्ची ज्योति के विरोध से हमारा प्रेम वो अंधकार में पड़ा. ஆனால் அந்த இயேசுவிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். परंतु अब तुम उस यीशु के पास आ गए हो. ஆகவே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். इस कारण अब तुम ज्योति का संतान हो. முற்காலத்தில் पहले நீங்கள் अंधகாரத்தில் இருந்தீர்கள். तुम अंधकार में पड़े थे. இப்பொழுதோ पर अब வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ज्योति का संतान के समान चलो. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். इसको एक जन के अलग करो, दोनों मिलाओ मत. एक जन के पप्पा के एक साथ जाओ. पप्पा के पास जा. हालेलुया. चेसी हाथ पकड़ो, आ जाओ. हाँ, शिवांश को पप्पा के पास भेजो. हालेलुया. आ जाओ. लो आ जाओ. आमेन. आ जाओ. पप्पा बुला रहा है, मिठाई बुला रहा है. लाओ. मिठा पप्पा दे रहा है. हालेलुया. 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 अरे 2 तालियां से आवाज आता है. ரெண்டு கையை 2 தட்டினா ஓசோ. हाथों से बचाए तो आवाज आता है. ரெண்டு கையை தட்டினா தான் ஓசோ வரும். हालेलुया. हालेलुया. प्रभु के नाम के लिए महिमा हो. प्रभु की नाम की महिमा. प्रभु के नाम के लिए महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். हालेलुया. हालेलुया. एसी चल रहा है, एसी अपना कूल है, अच्छा उसको आनंद उड़ रहा है. ஏசி ஓடுறதுனால அந்த கூல்ல அவங்க சந்தோஷமா இருக்கு. प्रभु के नाम के लिए महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை இங்கே வாசிக்கிறோம் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா
2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் दूसरा வாசித்தார். अध्याय 5वां वचन। யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ये याकूब के घराने, हाँ हम यहोवा के प्रकाश में चले। ஏன் அந்த வெளிச்சத்திற்கு அழைத்தார் என்றால் இவர்கள் இருளில் இருந்தார்கள். क्यों ऐसे ऐसा बुलाया? क्योंकि ये लोग अंधकार में पड़े थे। வசனம் சொல்லுது 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6वां वचन। யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். तूने अपनी प्रजा याकूब के घराने को त्याग दिया है। ஏன் அவர்களை தேவன் கைவிட்டார்? क्यों वो याकूब के घराने को परमेश्वर त्याग दिया? அவர்கள் இருளில் இருந்தனால கைவிட்டுட்டார். वो लोग अंधकार में पड़े थे, इसलिए परमेश्वर भी त्याग दिया। அந்த கைவிடப்பட்ட ஜனத்தை தான் வாருங்கள் வெளிச்சத்துக்கு வாருங்கள் அழைத்தார். उस त्यागा हुआ लोगों के ओर प्रभु बुलाया, आओ ज्योति पर चले। தியாகதியாக கைவிடப்பட்டவர்கள் கை நெகிழப்பட்டார், அவர்களை கைவிட்டுட்டார். प्रभु उसको त्याग दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் ஆண்டவர் மீண்டும் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு நேசிக்கிறார். दोबारा परमेश्वर उस भविष्यवक्ता के द्वारा प्रेम करता है। कभी भी ना छोड़ेगा, कभी भी ना त्यागेगा, कभी भी ना छोड़ेगा, कभी भी ना त्यागेगा। जैसे माँ संभालती है वैसे यीशु संभालेगा, जैसे माँ संभालती है वैसे यीशु संभालेगा। हालेलुया, 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 हालेलुया। ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தார் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய தேவன் கைவிட மாட்டார். हमारा परमेश्वर कभी नहीं त्यागेगा। இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை கைவிட்டீர்கள் கைவிட்டுட்டார் என்று சொல்லும்போது, जब इस्राएल लोग ने कहा था हमको प्रभु त्याग दिया, அங்கே ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். ஏசாயா ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 49:15 வாசிக்கிறோம். ஏசாயா 49:15 49वां अध्याय 14वां वचन पढ़िए। सियोनो கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். परंतु सियोन ने कहा यहोवा ने मुझे त्याग दिया है, मेरे प्रभु मुझे भूल गया है। உன்னை கைவிட்டார் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். तो कहता है मुझे प्रभु त्याग दिया, ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். और भी कहता है मुझे प्रभु भूल गया है। அவர்களுக்கு தான் சொல்லுகிற வார்த்தை, उसी के और प्रभु कहता है ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. क्या ये हो सकता है कि कोई माते अपने दूध पीते बच्चों को भूल जाए और अपने जन्माए हुए लड़के पर दया न करे? हाँ हो तो भूल सकती है, परंतु मैं तुझे कभी नहीं भूल இந்தியில நல்லா सकता। அருமையாக சொல்ல, பால் குடிக்கிற பிள்ளையை தன் தாய் மறப்பாளா? हिंदी में बहुत अच्छा लिखा, दूध पीते बच्चों को कोई माता भूलेगी क्या? பால் கொடுத்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைய தூக்கி போட்டு போயிடுவாளா? जो दूध पिलाता वो बच्चे को उठा के फेंकेगी क्या? ஆனாலும் परंतु அவள் மறந்தாலும் यदि वो भूल सकती है, ஜாபேசை நான் மறக்க மாட்டேன். याबेस को मैं नहीं भूलूंगा। ஜாபேஸ் என்றால் துக்கம். याबेस मतलब दुख। அவனுக்கு பேர் வச்ச தாய் பேர் வச்சா யாபேஸ் என்று சொன்ன. माँ ने उनका इससे नाम रखी थी याबेस, ஆனால் परंतु அவன் எல்லையை பெரிதாக மாற்றினான். याबेस की सीमा को प्रभु बढ़ाया।
அவன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றான். याबेस अपने भाई से बढ़कर अधिक प्रतिष्ठा पाया. அல்லேலூயா. हालेलुया. இந்த இவருக்கு பேரை அதிகாரத்தோட ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம். आमीन. ऐसे अधिकार के साथ आने वाले अगस्त 16 तारीख को वो बच्चा के लिए नाम रखता याबेस कर. நீங்க எல்லாரும் வந்துருங்க. तुम सभी आना उस दिन. அல்லேலூயா. हालेलुया. அறிவிப்பு சொல்லுவேன். आमीन. अभी मैं सूचना देता हूँ. ஆண்டவருடைய सूचना देगा आने वाला महीने में. आमीन. आने वाले महीने में मैं सूचना ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. கர்த்தரால கொடுக்கப்பட்ட பிள்ளை प्रभु से पाया हुआ लड़का சுதந்திரமாக தந்திருக்கிறார். स्वतंत्र से मिला. இங்க கவனிங்க, தாய் தன் பிள்ளையை மறந்து விடலாம், यदि माँ अपने बच्चे को भूल सकता है, ஆனால் நான் உன்னை மறப்பது. परंतु मैं तुम्हें कभी न भूलूंगा. அல்லேலூயா. हालेलुया. அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். यदि वो माता भूल सकती है परंतु मैं அப்ப कभी नहीं. உலகத்திலே இந்த உலகத்துல உங்களை கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் यदि संसार तुम्हें छोड़ेगा त्यागेगा लेकिन प्रभु कभी नहीं छोड़ेगा. கடைசி வரைக்கும் ஒரு அன்பு, மறக்காத அன்பு, தெய்வத்துடைய அன்பு कभी नहीं भूलता. वो परमेश्वर का प्रेम हमें मिलता है. ஆவே கைவிட்ட சூழ்நிலையில தான் தேவன் வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். इसलिए इस त्यागा हुआ अनुभव में परमेश्वर ने बुलाया, हाँ ज्योति पर चले. எப்படிப்பட்ட நிலை? ஏசாயா 2:6 வாசிக்கிறோம். ஏசாயா दूसरा अध्याय 6वां वचन. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே सभी வாசிக்கிறோம். निकालेंगे. ஏசாயா दूसरा अध्याय 6वां वचन. யாக்கோபின் வம்சத்தராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். तूने अपनी प्रजा याकूब के घराने को त्याग दिया. கைவிடப்பட்ட ஜனத்தை வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார். वैसे त्यागा हुआ लोगों के होर प्रभु ने बुलाया, आओ यहोवा के प्रकाश में चले. ஏன் அவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. अगर क्यों ऐसे त्यागा हुआ अनुभव आया करके कारण दिया. நீங்க வீட்ல போய் இந்த நாள்ல நீங்க வீட்ல போய் வாசிக்கக்கூடிய வேத பகுதி, आज का दिन तुम लोग घर पे जाके ये अध्याय को पढ़ना है. அதாவது இந்த 5வது வசனத்துல இருந்து ये 5वां वचन से 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசிக்கனா तुम लोग घर पे जाके ஏசாயா दूसरा अध्याय में 5वां वचनों से लेकर 4वां अध्याय पहला वचन तक அவர்கள் ஏன் கைவிடப்பட்டார்கள், क्यों ऐसे त्यागा हुआ अनुभव आया, அதைத்தான் இங்கே தேவன் சுத்திகரிக்கிறார். उस विषय को प्रभु यहाँ शुद्ध करता है. அதுக்கு ஆங்கிலத்துல the purging என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. अंग्रेज में वर्जिन. purging, वर्जिन. PURGING, purging. वर्जिन. purging என்ற என்ன அர்த்தம்னா, वर्जिन मतलब क्या है? சூழலுக்கு ஏற்ப களை எடுக்கிறார். परिस्थिति के अनुसार प्रभु सफाई कर रहा है, शुद्धिकरण कर रहा है. आमीन. हालेलुया. 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 सफाई और शुद्धिकरण कर रहा है. आमीन. सफाई करता है. அதாவது உன்னை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அனுபவத்திலே அவர் தேவன் சொல்லி சுத்திகரிக்கிறார். प्रभु ऐसे वचनों के द्वारा तुम्हें शुद्ध करता है. இங்கே நீங்க 6வது வசனத்தில் இருந்து வாசித்தா அந்த சுத்திகரிப்பு வேலை துவங்கிட்டு. आमीन. ஏசாயா दूसरा अध्याय 6वां वचन से लेकर पढ़ेगा तो शुद्ध करने वाला काम परमेश्वर का काम शुरू हो गया. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு பேரு தான் the purging. इसका नाम जो शुद्ध करता है इसका नाम है परजिन. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அதாவது தேவையற்ற அல்லது நபர்கள் அல்லது பொருட்கள், அதாவது நமக்குள்ள வலுக்கட்டாயமாக சில பொருட்கள், தேவையில்லாத பொருள் உங்க வீட்டில் இருக்கு தெரியுமா? मतलब हमारे घराने में जो जो उपयोग बिना कहीं चीज रहता. ஹல்லேலூயா. हालेलुया. சில வீடுல டஸ்ட்பின்ல போடுற பொருள்கள்லாம் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. ऐसे कहीं घर पे रखता है जो कचरा पर डालने वाला चीज को कर पूरा भर भर के रखेंगे. வீட்டுல சுத்தம் பண்ணாங்க. घर को शुद्ध बिना சில रखता. பேருக்கு வீட்டுல என்னத்தை எடுத்தாலும் அடைச்சு வைக்கணும். कई लोग ऐसे स्वभाव है, कुछ भी हो ऐसे पटोर पटोर के रखने का, कचरा में फेंकना नहीं. அதை சுத்திகரிப்பு பண்றதுக்கு பேர் தான் என்ன? இந்த பர்ஜிங். ऐसे वो जो पूरा शुद्ध करता है, जो जो फेंकने वाली चीज को फेंकता, उसका नाम परजिन. சில தேவையற்ற மனிதர்கள் இருப்பார்கள். சில பார்ட்டியில, சில கட்சியில, அதாவது சில குழுக்கள்ல, சபையில தேவையற்றவர்கள் இருப்பார்கள்.
वैसे गई उपयोग बिना मनुष्य हालेलुया कलीसिया में गई समाज में कई परिवार में रहता है அவட உடனே சுத்திகரிப்பு பண்ணி வெளியேற்றக்கூடியதுக்கு பேர் தான் த பர்ஜிங். तुरंत वो लोग को ऐसे हम क्या करने का शुद्ध करना उसका नाम द पर्जिन ஏன்னா இருளை வெளியேற்றுகிறார். क्योंकि इसी के कारण हम अंधकार को बहा देता பார் சுத்திகரன் கர்த்தாக आमेन हालेलुया அந்த வேலையைத்தான் இங்கே செய்கிறார். उसी काम को यहाँ परमेश्वर करता. அதாவது இங்கே கவனிக்க வேண்டும், இங்கே அப்படிப்பட்ட சுத்திகரிப்பை அவர் செய்கிறார். वैसे प्रभु शुद्धता के काम करता सफाई का. ஆண்டவர் சில பேருடைய மனது தீய சக்தியில இருக்கும், அதை சுத்திகரிப்பு और பண்ணுகிறார். कई लोग का मन में ऐसे कई बुरा स्वभाव रहता उस विषय को भी शुद्ध करता. தீயவற்றில் இருந்து அதை சுத்திகரிப்பு பண்ணி அவனை வெளியே கொண்டு उस வருகிறார். बुराई के अनुभव से उनको प्रभु छुड़ाता है शुद्ध करके. அல்லேலூயா. हालेलुया. இங்க பாருங்க, சில பேருக்கு வயிற்றுப்போக்கு உண்டாகி நல்லா சுத்திகரிப்பாயிரும். और कई लोग को जो जुलाब होता ना वो भी पेट अच्छे शुद्ध होता साफ होता है. साफ हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அது ஒரு சுத்திகரிப்பு. वो भी एक प्रकार की शुद्ध அழுக்கெல்லாம் வெளியேற்றப்படுகிறது. सारी मैला निकल जाएगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. த பர்ஜிங். द पर्जिन. பர்ஜிங் என்று சொன்னால் पर्जिन मतलब சுத்திகரன், சுத்திகரிப்பு, शुद्धता साफ सफाई நீக்குதல், அகற்றுதல். हमें पूरा निकालना है. இந்த வேலையை தேவன் செய்கிறார். ये काम को प्रभु करता है. அல்லேலூயா. हालेलुया. அதற்காக நீங்கள் வாருங்கள் என்று சொல்கிறார். इसलिए ऐसे शुद्धिकरण करने के लिए प्रभु बुलाता आ जाओ. இந்த சுத்திகரணை தான் இங்க செஞ்சிருக்கிறார். वही ऐसे सभी को बुला के प्रभु शुद्ध किया. அந்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல இதை செய்கிறார். येसाया दूसरा अध्याय 5 वचन से लेकर और तीसरा अध्याय 4था अध्याय में भी प्रभु ऐसे शुद्ध किया. அந்த சுத்திகரண் பண்ணும்போது தான் அந்த உங்களுக்கு அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். हाँ जैसे वो साफ होता हमारे जीवन में तभी वो ज्योति भी चमकेगा. நீங்க உங்க வாழ்க்கையில பிரகாசம் வராதுக்கு காரணம் என்ன? और तुम्हारे जिंदगी में अभी तक कुछ प्रकाश उदय नहीं हो रहा, कारण क्या? நீங்கள் கைவிடப்பட்டவளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? तुम ऐसे त्यागा हुआ अनुभव में रहता, कारण क्या? அந்த சுத்திகரண் பண்ணாது இருக்கிறதுனால. सफाई नहीं है तुम्हारे जीवन में. அத வெளிச்சத்திற்கு வாருங்கள். आमीन. इसलिए आओ ज्योति पर चले. இவர்கள் என்ன நடந்தது? ये लोगों के बीच में क्या हुआ था? 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6वां वचन ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். दोबारा पढ़ेंगे. येसाया दूसरा अध्याय 6वां वचन. யாக்கோபின் வம்சத்தராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ விடாதீர், அவர்கள் கீழ்த்தசையாரின் போதகத்தால் நிறைந்து வெளிச்சேரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திர மேல் பிரியப்படுகிறார்களே. तूने अपने प्रजा याकूब के घराने को त्याग दिया है, क्योंकि वे पूर्व देश के व्यवहार पर तन मन से चलते और फिलिस्तियों के समान ठोना करते हैं और परदेशियों के साथ हाथ मिलाते हैं. இங்க கவனிங்க, சில பேருடைய ஐக்கியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? वैसे कई लोग का संगति सकभागिता कैसे रहता? எதுல பிரியப்படுறார்கள்? किस पर प्रिय करता? அந்நியர்கள் போல பிரியப்படுகிறார்கள். वो लोग अन्य व्यवहार पर तन मन से चलते. அவன் வந்து எங்க போறான்? இதுக்கு போறான், எதுக்கு போறான்? நாள் பார்க்கிறவன்ட்ட போறான். वो किधर जाता? वैसे ठोना करने वाले के पास, ஜோதிஷத்தை போறான், ज्योतिष के पास, தாயத்தை வாங்கி கட்ட போறான். और कुछ कुछ कमर में बांधने के लिए लेने जा रहा, और क्या धागा बांधने के लिए जा रहा है. धागा बांधने के लिए, இங்க பாருங்க, எதையாவது ஒண்ணு போறான். कुछ भी काम के लिए वो जाता. இப்படிப்பட்ட காரியத்தை உலகத்தார் செய்கிறார்கள். वैसे काम कौन करता है? जो संसार में रहता वो करता है. அதுக்கு மேல ஒரு ஒளியாக இருக்கிறார். मैं उससे बढ़कर वो ज्योति है. இப்படிப்பட்ட கீழ்த்தசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे परदेशियों के साथ हाथ मिलाता. 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला सामुएल के पुस्तक 6वां अध्याय 2रा वचन. அந்த கீழ்த்தசையார் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு? 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். पहला सामुएल के पुस्तक 6वां अध्याय எடுத்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2रा वचन. வாசிக்கலாம். 1 तब சாமுவேல் फिलिस्तियों ने याजकों और बावी कहने वालों को बुलाकर पूछा. இங்க பாருங்க, பெலிஸ்தியர் பூஜாரிகளையும் குறிசொல்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதை நாங்கள் எவ்விதமாய் அதில்
ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். तब फिलिस्तियों ने याजकों और बावी कहने वालों को बुलाकर पूछा, यहोवा के संदूक से हम क्या करें? हमें बताओ कि क्या प्रायश्चित देकर हम उसे उसके स्थान पर भेजे. இங்க பாருங்க, பெலிஸ்தியர்களுடைய இது அவர்களுக்கு இந்த ஜோதிஷ்டத்துல குறி சொல் கேட்கறதுல அதுல தான் அவர்களுக்கு நம்பிக்கை. ये फिलिस्तियों का आशा किस पर है मालूम है? ये बावी कहने वाले के पास, ज्योतिष के पास, तांत्रिक के पास रहता है. அதை போல இந்த நாட்கள்ல உலகத்துல எதுனாலும் சரி அவரிடத்துல தான் போறாரு. वैसे इन दिनों में संसार में कुछ भी होता उन लोगों के पास से जाता. சூரியன் சந்திரத்தின் நட்சத்திரங்களை பார்க்கலாம் உண்டாக்கினவர் பெரியவர். सूर्य चंद्र और तारगण से बढ़कर जो बना वो सृजनहार महान है. இங்க வாசிக்க முடிகிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள அவர்கள் ஈடுபட்டு போயிருந்தார்கள். वैसे काम उन इस्राएलियों के बीच में हुआ था. அதனாலதான் அவர்களை வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்று इसलिए அழைத்தார். प्रभु बुलाया, हाँ हम यहोवा के प्रकाश में चले. ஏன் இந்த ஜனத்தை நெகிழ விட்டார்? क्यों ऐसे त्याग दिया इन लोगों का? அவர்கள் அந்நிய புத்திரர்கள் பிரியப்படுறது போல இவர்களும் பிரியப்பட்டார்கள். जैसे परदेशियों के साथ ये लोग आत्म मिला था. அதாவது மற்றவர்கள் பிரியப்படுறது போல நீங்க பிரியப்படக்கூடாது. जैसे अन्य लोग प्रीति करता है वैसे तुम प्रीति नहीं करना. அவர்களுடைய பிரியம் வேற, உங்களுடைய பிரியம் வேறமா இருக்கணும். उन लोग को जो प्रिय है वो अलग है, तुम्हारे प्रिय अलग है. நமக்கு ஒரு தேவனுடைய பிரமாணத்தை எழுதி தந்திருக்கிறார். आमीन. हमारे लिए प्रभु एक व्यवस्था को लिख के दिया. அங்கே வாசிக்கிறோம், 7வது வசனத்தை வாசிக்க, ஏசாயா 2:7 வாசிக்கிறோம். ऐसा है दूसरा 7. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை. उनका देश चांदी और सोने से भरपूर है और उनके रखे हुए धन की सीमा नहीं. उनका देश घोड़ों से भरपूर है और उनके रथ अनगिनित है. அவர்கள் தேச விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியைகளினால் தங்கள் விரல்களை உண்டு பண்ணதையும் பணிந்து கொள்கிறார்கள். उनका देश मूर्तों से भरा है, वे अपने हाथों की बनाई हुई वस्तुओं को जिन्हें उन्होंने अपनी उंगलियां से संवारा है दंडवत करते हैं. சிறியவனும் குடிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். इससे मनुष्य झुकते हैं और बड़े मनुष्य नीचे किए गए, इस कारण उनको क्षमा न कर. இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனம், ये परमेश्वर से चुने हुए जन, இவர்களுக்கு தேவை வெள்ளினாலும் பொன்னினாலும் நிரப்பினார்கள். ये लोग ऐसे सोना और चांदी से भरपूर किया था. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. इनका जो पटोर के रखा था धन का कुछ सीमा नहीं था. அவர்கள் தேசம் குதிரைகளால் நிறைந்திருந்ததாம். देश पूरा घोड़े से भरपूर था. அவர்கள் ரதங்களுக்கு முடிவே இல்லை. उनका रथों को गिनती भी अनगिनित था. அப்பா, முடிவில்லை முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे लिखा है, सीमा नहीं, सीमा नहीं. அவர்களுக்கு பொக்கிஷத்துக்கும் முடிவில்லை, उनका जो धन है उनका भी सीमा नहीं, பொன்னுக்கு வெள்ளிக்கு முடிவில்லை, और जो पटोर के रखा था सोना चांदी उनका भी, அவர்களுடைய குதிரை ரதத்துக்கு முடிவில்லை. और रथों और घोड़ों को भी कोई अनगिनित था. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? परंतु शास्त्र क्या வேத कहता है? பிரமாணம் என்ன சொல்கிறது? व्यवस्था क्या कहता है? அன்றைக்கு குதிரையும் ரதமும் என்று சொன்னால் எகிப்துல போய் வாங்கினார்கள். उन दिनों में रथ घोड़ों को लेने के लिए मिस्र देश में गया था. அங்க எது குதிரையும் ரதமும் எங்க அதிகமா இருக்கும்? रथ और घोड़ा कहाँ ज्यादा मिलता था? எகிப்துல. मिस्र देश में. எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள், ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். वो लोग मिस्र देश में गुलामी में था, प्रभु छुड़ा कर लेकर आया. நாம் இந்த உலகத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். हम भी संसार के गुलामित இந்த पड़ा था. அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். इस गुलामित के घराने से प्रभु हमें छुड़ा दिया. மீண்டும் அங்கே நீ எகிப்துக்கு போக வேண்டாம் சொல்லிட்டார். तुम्हारा प्रभु कहा वो मिस्र में तुम्हारा तू नहीं जाना. உபாம புத்தகம் व्यवस्था विवरण எடுத்து வாசிக்கலாம், 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय 16வது வசனம். 16वां वचन. உபாம புத்தகம் व्यवस्था विवरण 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். 17 अध्याय में 16 वचन. அவன் अनेक குதிரையை சம்பாதியாமலும் अनेक குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். और वह बहुत घोड़े न रखे और न इस मनसा से अपनी प्रजा के लोगों को मिस्र में भेजे कि उसके पास बहुत से घोड़े हो जाए, क्योंकि यहोवा ने तुमसे कहा है कि तुम उस मार्ग से फिर कभी न இந்த लौटना. வழியாக நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே.
प्रभु यहोवा ने तुमसे कहा कि तुम उस मार्ग से फिर कभी न लौटना, எகிப்துக்கு நீங்க திரும்பி போக கூடாது. तुम मिस्र में वापस नहीं लौटना, எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துட்டார். क्योंकि उसी मिस्र से तुम्हें छुड़ा दिया. ஹalleluya. हालेलुया. எங்க இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு? कहां से छुड़ाया? ரேகாவை எங்க இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு? रेखा दीदी को कहां से छुड़ाया प्रभु? யூப்பில இருந்து, பாரம்பரியங்கள் இருந்து, கலாச்சாரங்கள் இருந்து, இப்ப எல்லா விதமான இதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். यूपी से सारे परंपराओं और रीति निवास से प्रभु छुड़ा दिया. வெளியே கொண்டு வந்திருக்கிறார். प्रभु छुड़ाया. ஹalleluya. हालेलुया. திரும்ப அந்த பாரம்பரியமான அனுபவங்கள், திரும்ப அந்த உலகத்தினுடைய அனுபவங்களுக்கு திரும்பி போக கூடாது. वापस हम उस संसार के रीति निवास परंपराओं के अनुभव में नहीं लौटना. இவன் திரும்பி போய் ये इस्राएल लोग वापस लौटकर 17வது வசனத்துல வாசிக்கலாம். 17 वचन. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மீதியாக பெருக பண்ணவும் வேண்டாம். और वह बहुत स्त्रियां भी न रखे, ऐसा न हो कि उसका मन यहोवा की ओर से पलट जाए और न वह अपना सोना रूपा बहुत बढ़ाए. இவன் என்ன செஞ்சாங்க? वो क्या किया था? இவன் அங்கதான் திரும்பி போனான். वापस मिस्र में गया. அங்க பொண்ணு வெளியே கொண்டு வந்தான். मिस्र से सोना चांदी को लेकर आया. அப்புறம் என்ன இதெல்லாம் கொண்டு வந்தான்? फिर क्या क्या लेकर आया? ரதமும் குதிரையும் கொண்டு வந்தான். रथ और घोड़ों को लेकर आया. எல்லாத்தையும் கொண்டு வந்தான். सब कुछ लेकर आया. என்ன நடந்தது? क्या हुआ था? அல்லேலூயா. हालेलुया. அங்க போக வேண்டாம்னாரு. यहोवा ने कहा वहां मत जाओ. தாவீதுக்கு அடுத்தது யாரு? சாலமோன், அவனுடைய மகன் ராஜா. दाऊद के बाद दाऊद का पुत्र सुलेमान राजा था. யாரு ராஜா? कौन राजा? சாலமோன். सुलेमान. சாலமோன் ஞானத்தை கேட்க உலகமே திரண்டு வந்துச்சு. सुलेमान का बुद्धि को सुनने के लिए सारी संसार से वहां इकट्ठे தென் हुए. தேசத்து ராஜஸ்திரி சீபா விலை உயர்ந்த பொன்களும் ரத்தினங்களும் கொள்ளை பொருளை கொண்டு வந்து குவித்தா. और दक्षिण देश के वो स्त्री क्वीन वो सीबा ने उतने सारे सोने चांदी के पास आए थे सुलेमान का बुद्धि அந்த को सुनने के लिए. சாலமோன் இங்கே கவனிக்க வேண்டும். அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? और सुलेमान का क्या लालच था? ஞானம் இருந்துச்சு. बुद्धि तो था, தேவனுடைய பிரமாணத்தை மறந்துட்டான். प्रभु का व्यवस्था को भूल गए. ஏன் சாலமோனை தேவன் கைவிட்டார்? क्यों सुलेमान को प्रभु त्याग दिया? ஏன் சாலமோனை அங்கே புதிய ஏற்பாட்டு எபிரேய 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச பட்டியல சாலமோனுடைய பெயர் இல்லை. ये सुलेमान का नाम नए नियम का इब्रानियों को पत्री 11 अध्याय में जो विश्वास के पट्टिया में सभी का नाम आया, सुलेमान का नाम नहीं. தாவீதுக்கு அடுத்தது சாலமோன் பெயர் வந்திருக்க வேண்டும். दाऊद का नाम लिखने के बाद सुलेमान के नाम लिखना है. சிம்சோனுடைய பெயர் கூட வந்துட்டு. सिमसोन का नाम भी आ गया. ராகாப்புங்க கூடிய ஒரு வேசியின் பெயர் வந்து और விட்டது. एक वेश्या थी, वो राघव के नाम भी लिखा है. இந்த சாலமோன் தேவனுடைய பிரமாணத்தை மீறிட்டான். ये सुलेमान परमेश्वर का व्यवस्था से दूर हो गया. போக வேண்டாம்னு சொன்னா இவன் போறான். प्रभु मना किया, लेकिन सुलेमान मिस्र में गया. எங்க போறான்? कहाँ गया? ரதமும் குதிரை வாங்க எகிப்துக்கு போறான். रथ और घोड़े खरीदने. நீங்க வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புத்தகம், पहला राजाओं का पुस्तक எடுத்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. 11वां अध्याय. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். पहला वचन. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததுமல்லாமல் परंतु राजा सुलेमान फिरौन की बेटी और बहुत सी विजातीय स्त्रियां से போதும். முதல்ல யார நேசிக்கிறான்? पहले किस पर प्रीति रखा? பார்வோன் குமாரத்தி. फिरौन की बेटी. ஒண்ணுல விழுந்தா அந்நிய ஸ்திரீகளெல்லாம் என்னது சம்பந்தம் பண்ணிட்டான். सारी विजातीय स्त्रियां से संबंध हो गया. ஒண்ணு தேவனுடைய பிரமாணத்தை மீறினான். पहली बात है प्रभु परमेश्वर के व्यवस्था से उल्लंघन किया. பார்வோன் யார்? எகிப்தினுடைய அரசன். ये फिरौन है, वो कौन है? वो मिस्र देश का राजा. குதிரை ரதமும் வாங்க போறேன்னு சொல்லி ये सुलेमान रथ और घोड़े लेने गया था. யார போய் நேசிச்சான்? वहाँ किस पर प्रेम रखा? அழக அங்க எகிப்திய ஸ்திரீ பார்வோனுடைய குமாரத்தி மேல ஆசை और வச்சான். फिरौन के बेटी के ऊपर प्रेम रखा. அங்க வேதம் சொல்கிறது அவன் சும்மா இருந்தானா? शास्त्र कहता है அந்த பார்வோன் वो फिरौन அந்த பிள்ளைக்காக उस बेटी के लिए 1 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் पहला राजाओं का पुस्तक 9वां எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे. 16வது வசனத்தை வாசித்தா 16 वचन. கேசேரை ஏன் கட்டினான் என்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து
அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாக தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். गेजेर पर मिस्र के राजा फिरौन ने चढ़ाई करके उसे ले लिया था और आग लगाकर फूंक दिया और उस नगर में रहने वाले कनानियों को मार डाला और उसे अपनी बेटी सुलेमान की रानी का निज बाग करके दिया था. இங்க பாருங்க, சீதனமாக கொடுக்கிற அளவுக்கு ராஜாவுடைய குமாரத்தை அவன் நேசிச்சு சீதனம் வாங்குற அளவுக்கு வர வச்சிருந்தான். ऐसे जो फिरौन की बेटी पर प्रेम रखे वो बेटी के लिए जो डाउरी भी लेने तक संबंध था. பார்வோன் யார்? பெரிய அரசன். फिरौन कौन है? एक बड़ा राजा. தன் பிள்ளைக்கு எதையும் கொடுக்க முடியும். वो अपने बेटी के लिए कुछ भी देगा. பொன் வெள்ளி सोना चांदी எல்லாம் கொடுக்க முடியும். सब कुछ दे सकता. ஹல்லேலூயா. हालेलुया. ரதமும் குதிரையும் வாங்க போறேன்னு रथ और घोड़े लेने गया था. இங்க கவனிங்க, அங்க எகிப்துக்கு நீ போக வேண்டான்ட்டார். तो मिस्र में नहीं जाना. இவன் அங்க போறான், ये गया मिस्र. ரதமும் குதிரையும் வாங்கி रथ और घोड़ा खरीदा. அங்க பொண்ணு வெள்ளியெல்லாம் சேர்த்து वहां के सोना चांदी அநேக ஸ்திரீகளை சேர்த்து கொண்டான். कई स्त्रियां से भी विवाह हुआ. அங்க எல்லா அமோனியர், ஏதோமியர், சீதோமியர், ஏத்தியர், அந்நிய ஜாதராக அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான் என்று அங்கே 1 ராஜாக்கள் 11:11 வாசிக்கிறோம். मोवाबी, अम्मोनी, एदोमी, सीदोनी और हित्ती प्रीति करने लगा. 1000 மனைவி மறுமனையாட்டிகளை கொண்டுட்டான். हजारों पत्नी और रकीलियां. சாலமோனுடைய ஆசை सुलेमान के लालच அவன் இருதயத்தை வழுக பண்ணிட்டு. उनके मन को बहका दिया. இங்க கவனிங்க, सुनिए, ஒண்ணுல தவறிட்டான். एक में நீ எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொன்னார். प्रभु ने मना किया तुम मिस्र में मत जा. நீ அந்நியர்களுக்கு பிரியப்படுறது போல அவங்க மேல நீ பிரியப்படாத. जैसे अन्य लोग जैसे तू भी उस पर प्रेम नहीं பாருங்க, करना. நான் பார்த்து பிரியப்படுறதெல்லாம் உலகத்தை பார்த்தா பிரியப்படுறோம். हम जिस पर प्रेम रखते मालूम है जो जो संसार में है उस पर हमारा प्रेम है. அவ சிமிக்கி போடுற, நானும் ஆட்டிக்கிட்டு சிமிக்கி போடுறோம். वो अपने कान में जिमिकी लगाए, मैं भी जिमिकी लगाऊंगा. ஜிமிக்கி ஜிமிக்கி जिमिकी लगाऊंगी. நான் பிறந்த காலத்துல இருந்து ஜிமிக்கி பார்த்துட்டு இருக்கேன். जब से இப்ப मेरा ஃபேஷனா जब से मेरा जन्म है तब से लेकर मैं जिमिकी को मैं देखता हूँ. ஜிமிக்கி ஜிமிக்கி சிமுக்குது. लेकिन अभी जिमिकी का फैशन है. ஹல்லேலூயா. हालेलुया. என்னிட இந்த உலகத்திலே சினிமாக்காரன் கொண்டு வரானோ அத மேல ஆசை வைக்கிறோம். जो जो सिनेमा का लोग ले आता उन पर लालच. இந்த உலகத்துல எப்படி சட்டை போடுறானோ, जैसे इस संसार का இந்த உலகத்துல எப்படி உடை உடுத்துறார்களோ, जैसे वस्त्र पहनता है, எப்படி அணிகிறார்களோ, जैसे जो जो लोग पहनता है அப்படிப்பட்ட இதைத்தான் ஆசை வைக்கிறார்கள். उस पर लालसा और अभिलाषा. அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் மேல் ஆசை வைத்ததாகத்தான் இங்கே ஏசாயா சொல்கிறான். वैसे ऐसा कहता है वैसे विषयों में ये इजराइल लोग भी लालच. அந்நியர்கள் பிரியப்படுறது போல அவங்க மேல பிரிய வைக்கிறது. जैसे अन्य लोग प्रेम करता वैसे சில ये பேர் लोग. ஆலயத்துக்கு வர்றது அடுத்தவங்க உடுத்தி இருக்கிற சேலையை பார்க்க, சட்டையை பார்க்க வர்றது. और कई लोग कलिसिया में क्यों आएंगे मालूम है? दूसरे लोग क्या पहना, उनका ब्लाउज का मॉडल क्या है, साड़ी क्या है, वो देखने के लिए आएंगे. சில பேர் பார்த்தா பாரம்பரிய சபையில இந்த 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 கல்லு வச்ச நகை எங்க எடுத்த? कहीं ऐसे ये रीति पत्थर रिवाज के कलिसिया में ऐसे पूछेंगे ये जो खान में पहने ये कहाँ मिला, ये पत्थर, ये मनी, ये हीरा. बहुत चमक रहा है यार. बहुत अच्छा है, बहुत चमक रहा है. बहुत चमक रहा है. நல்ல மினுங்குது. बहुत रोशनी है. நல்ல மினுங்குது. இந்த உலகத்துல செய்யறத மேல நீ பிரியப்படுற. जैसे संसार के लोग करता है उस पर तो अभिलाषा. வேதம் பிரியப்படுறது போல பிரியப்படணும். परमेश्वर का प्रेम कैसा, प्रिय कैसा, वैसे तुम भी प्रिय करना. ஹல்லேலூயா. हालेलुया. நீ இப்ப மூக்கல குத்தி இருக்கிற, अभी तो नाक में टॉर्चर किया, இப்ப எங்க இதுல குத்துறான், अभी इसमें भी टॉर्चर, நாக்குல குத்துறான். जीव में भी टॉर्चर இப்ப करता है. இதுல குத்துறவன் நீ நாக்குலையும் குத்துவ, உதட்டலையும் குத்த போற. अभी तो इसमें लगा दिया, फिर इसके बाद जीव में भी इसी में भी लगाएगी. பல இடத்துல இப்போ இதுல உதட்டலையும் நாக்குலையும் குத்திட்டு அலையறான். ऐसे कई लोग इधर उधर घूम रहा है ओठों में, जीव में टॉर्चर करके. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால வேதம் என்ன சொல்லுதோ அப்படி செய். इसलिए व्यवस्था तुम्हारे लिए क्या कहता उसी के अनुसार चलो. உனக்கு பொன்னி வெள்ளி நீ சேர்க்காதன்னு சொல்லிட்டார். तुम्हारे लिए सोना चांदी पटोर मत.
இவன் என்ன சொல்லிட்டான்? ये सुलेमान क्या किया? இங்க இல்ல, சுலைமான்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ये इस्राएल लोग, அந்த ராஜா மூலமா வந்தவன் தானே. हमें वो राजा के द्वारा ये लोग भी இவனுடைய பொக்கிஷத்து பொண்ணு வெள்ளிக்கு முடிவே இல்லை. हमें कुछ भी सीमा नहीं था ये लोग को सोने के लिए, चांदी के लिए. அவ்வளவு उतना फटोर दिया. ஹல்லேலூயா. हालेलुया. ரதமும் குதிரைக்கு முடிவில்லை. रथ और घोड़ों भी अनगिनत था. அன்னைக்கு பெருமை என்ன தெரியுமா ராஜாக்கு? उन दिनों में राजा का ஒரு घमंड क्या? தேசத்துக்கு என்ன தெரியுமா பெருமை? एक देश का घमंड क्या था? ரதமும் குதிரையும். रथ और घोड़ा. அந்த சேனையின் பலத்தை காமிச்சா எந்த தேசம் பெருமை? अपने सैनिक के पराक्रम के दिखाएगा तो वो घमंड है. இந்த உலகத்தினுடைய பெருமை நமக்கு தேவை கிடையாது. इस संसार का घमंड हमें जरूरत नहीं. உலகத்திலே இருக்கிறது போல நீங்கள் அனுபவிக்க வேண்டும், என் வாழ்க்கையில வர வேண்டும் சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ऐसे तुम मत सोचो जैसे संसार के लोग पाए वो आशीष पूरा मेरे जीवन में आना है. அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நாம் வரும்போது ऐसे अनुभव हम आई करेगा. तो இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, நாம் கைவிட்டு விடுகிறோம். हमें भी प्रभु त्याग दिया. ஏன் இவர்களை கைவிட்டார்? क्यों ऐसे त्याग दिया प्रभु? இவரை ஏன் நெகிழ விட்டார்? क्यों ऐसे प्रभु त्याग दिया? இவரே அப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் இருந்தார்கள். इन लोगों के बीच में ऐसे ऐसे काम था. அதைத்தான் சுத்திகரிப்பு செய்கிறார். वो बुरे काम को प्रभु शुद्धिकरण किया. பர்ஜிங் சுத்திகரிப்பு, द पर्जिन शुद्धता सफाई, நீக்குதல், आमें दूर करना, அகற்றுதல், पूरा निकाल देना. இந்த வேலையைத்தான் ஏசாயா செய்ததற்கு வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார். ये काम को पवित्रता ऐसा करने के लिए बुलाया, आओ ज्योति पर चलो. ஏன் நீங்கள் கைவிடப்பட்டீர்கள்? तुम्हें क्यों ऐसे त्याग दिया? அநேக காரியங்களை நீங்கள் கைவிடப்பட்டு போயிருக்கிறீர்கள். तुम भी कई विषयों में ऐसे त्यागा हुआ अनुभव. உங்களுடைய வாழ்க்கையில மன வலியோடு கூட இருக்கிறீர்கள். तुम अपने जिंदगी में मन की वेदना के साथ रहता. मन की पीड़ित के साथ है. आमीन. हालेलुया. हालेलुया. मन पीड़ा में पड़ा है. आमीन. உன்னுடைய இருதயம் கனத்து போயிருக்கிறது. तेरे मन ऐसे पीड़ित पड़ा हुआ. हालेलुया. हालेलुया. அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணி வெளியே வாருங்கள். तुम भी शुद्धता होकर बाहर निकला. அப்படி வெளியே வரும்போது वैसे तो निकल आएगा. तो கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். सचमुच प्रभु तुम्हें त्यागेगा नहीं. இப்பவும் உங்களை என்னுடைய குடும்பம் என்று தான் சொல்கிறார். अभी भी प्रभु कहता है मेरे घराने. யாக்கோபின் வம்சத்தாரே, अभी भी प्रभु हमें ऐसे बुलाता है याकूब के घराने, குடும்பத்தாரே, हे मेरे घर वाले, என்னுடைய ஹவுஸ் ஹோல்ட் சொல்றார். आमेन. प्रभु ऐसे बुलाता है. கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். हम यहोवा के प्रकाश में चले. யாருடைய வெளிச்சத்தில் நடக்க அழைக்கிறார்? किसके प्रकाश में चलने के लिए बुला रहा है? அவருடைய வெளிச்சத்தில் நடக்க प्रभु அழைக்கிறார். अपने प्रकाश में चलने के लिए बुला रहा நீங்க है. எந்த வெளிச்சத்தில் நடக்கிறீங்க? तुम अभी कौन से प्रकाश में चलता है? உலகத்துல பொய்யான ஒளி இருக்கிறது. इस संसार में झूठे ज्योति है. அந்த வெளிச்சத்தில் நடந்தா उस ज्योति पर चलेगा तू. அது இருளின் பிள்ளைகள். वो अंधकार के संतान है. அதுல நடக்கிறதுக்கு அவங்களை அழைக்கவில்லை. उस पर चलने के लिए तुम्हें नहीं बुलाया. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க உங்களை அழைத்திருக்கிறார். ज्योति के संतान बनने के लिए बुलाया. இங்க பாருங்க, ஒரு ராஜா இருந்தார். एक राजा था. எசேக்கியா ராஜா. वो राजा का नाम यजेकिया. வியாதிப்பட்டு போய் கிடக்கிறான். वो बीमार में पड़ा था. அந்த வியாதியில उस बीमार में தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா வரார். बड़ा भविष्यद्वक्ता यशायाह आया. அந்த வந்து சொல்றாரு, उन्होंने आके कहा, எப்பா உன் காரியங்களெல்லாம் முடிஞ்சது, உனக்கு மரணம் தான், நீ எல்லாம் உன்னுடைய காரியங்களெல்லாம் உன் அரண்மனையில எல்லாம் செட்டில் பண்ணுங்கிறார். आमीन. तो अभी खत्म होने वाला है, तेरा जिंदगी खत्म हो जाएगा, तेरा जो है सब कुछ तो ठीक करो तेरे मगल में. हालेलुया. हालेलुया. तू खत्म होने वाला राजाக்கு. राजा का आयु को दिन खत्म होने वाला. இப்படி தீர்க்கதரிசி பெரிய அன்றைக்கு இருந்த பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறான். उन दिन का जो बड़ा भविष्यद्वक्ता था यशायाह वो कहा. சொல்லிட்டு வெளியே போய் அந்த முத்தத்துல தான் போயிருப்பான். वो बोलकर वो घर के आंगन तक गया. திரும்ப வந்து சொல்றான், वापस आके कहा, 15 வருஷம் உனக்கு ஆயுஷ் நாளை கூட்டி தரேன். प्रभु तुम्हारे आयु को दिन को 15 साल बढ़ा के देता. தீர்க்கதரிசியே இங்க பாருங்க, அவன் இருதயத்துல அங்க பரிசுத்தாவினர் ஏவி திரும்ப போய் சொல்லப்பாங்கற. वो भविष्यद्वक्ता के मन पर पवित्र आत्मा उबार के कहा, वापस जाके बता. ஒரு தீர்க்கதரிசியை டேன் பண்ணி மறுபடியும் அவன்கிட்ட போக வைக்கிறார். एक भविष्यद्वक्ता को प्रभु ऐसे मुड़ा के उनके पास भेज. அது எதனால வந்தது தெரியுமா? क्यों ऐसे आया मालूम है? எசேக்கியா ராஜா அப்படியே படுக்கையில கிடக்குனா சாகுறதுக்கு. वो ऐसे पिछोने में पड़ा था राजा यजेकिया.
தீர்க்கதரிசி வரை சொல்லிட்டு போயிட்டான். भविष्यवक्ता भी ऐसे कह दिया. சுவர் புறமாக திரும்பி वो ऐसे दीवार के ओर मुड़कर கண்ணீர் வடிக்கிறான். आंसू बहाया. அவன் கண்ணீரை கண்டார். उनके आंसुओं को प्रभु देखा. அவனை குணமாக்குறதற்காக उनको चंगा करने के लिए. அவன் கண்ணீரை கண்டு उनके आंसुओं को देखकर நான் உன்னை குணமாக்குவேன் என்று பேசினான். मैंने तुझे चंगा करूंगा. 15 வருஷம் ஆயிடுச்சு கூட்டி கொடுத்துட்டார். 15 साल आयु को दिन को बढ़ा के இந்த दिया. செய்தியை ये समाचार को ஒரு ராஜா கேள்விப்படுகிறான். एक राजा सुन रहा था. அல்லேலூயா. हालेलुया. படுக்கையை சாவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ராஜாவை குணமாயிட்டார். हमें जो पिछोने में मरण की हालत में पड़ा था वो राजा अभी चंगा हो गया. எடுத்து வாசிங்கள் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் ऐसा परेशानी की किताब 39 அதிகாரம் 39 39 1 எல்லாம் எடுத்துக்கோ. ஏசாயா 39:1. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களை வெகுமானங்களை அனுப்பினான். उस समय बलदान का पुत्र मर्दक बलदान जो बबीलोन का राजा था उसने इजिकिया के रोही होने और फिर चंगे हो जाने की चर्चा सुनकर उसके पास पत्री और भेंट भेजी. நீங்க வீட்ல போய் இது 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்துல இருக்கிறது. ये वचन दूसरा राजाओं 20 अध्याय में भी लिखा. இங்கே உன்னை குணமாக்கினேன் என்று அங்க பேசுகிறார். वहाँ इससे बात किया है मैं तुझे चंगा किया. குணமாகி இருக்கிற போது ஒரு ராஜா இதை கேள்விப்படுகிறான். आमें इजिकिया चंगा हो गया ये विषय को एक दूसरे राजा யாரு? सुना. பாபிலோன் ராஜா. कौन है वो? बाबिलोन के राजा இவன் था. வியாதிப்பட்டு கிடந்தவன் ஆரோக்கியம் அடைந்ததை கேள்விப்படுகிறான். ये चंगा हो गया ये विषय को वो सुना. யார் கொடுத்த ஆரோக்கியம்? कौन दिया चंगा? எந்த மனுஷனும் கொடுத்த ஆரோக்கியம் அல்ல. किसी मनुष्य के द्वारा भी नहीं. பொன்னும் வெள்ளியும் கொடுத்த ஆரோக்கியம் அல்ல. सोना और चांदी के द्वारा भी नहीं. ரதமும் குதிரையும் கொடுத்த ஆரோக்கியம் அல்ல. रथ और घोड़े के द्वारा पाया वो चंगा नहीं. தேவனாய கர்த்தரை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி இருந்து கொண்டிருக்க வேண்டும். परमेश्वर यहोवा क्यों ही महिमा बढ़ाता இந்த है. ராஜாவை மகிமை இந்த தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கொடுத்த சுகம். ये राजा इजिकिया के लिए चंगा इसीलिए दिया कि वो परमेश्वर यहोवा की केवल இதை महिमा बढ़ाए. கேள்விப்பட்டான். ये विषय को वो राजा सुना. அந்த ராஜா वो बाबिलोन का राजा நிறைய வெகுமதிகளையும் बहुत सारे पक्षियों को அவனை வாழ்த்தி நிருபங்களையும் அனுப்புகிறான். उनका गई पत्री को भी भेजा. 2வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा वचन எசேக்கியா அவர்களை கண்டு इनमें इजिकिया ने சந்தோஷப்பட்டு प्रसन्न होकर தன் பொக்கிஷசாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலையில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. इनसे इजिकिया ने प्रसन्न होकर अपने अनमोल पदार्थों का भंडार और चांदी सोना सुगंध द्रव्य उत्तम तेल और अपनी हथियारों का सब घर और अपने भंडारों में जो जो वस्तुएं थे वे सब उनको दिखलाई. इजिकिया के भवन और राज्य पर में कोई ऐसे वस्तु வச்சன் கோல்கே देखो ஹalleluya. हालेलुया. இங்க பாருங்க எல்லாத்தையும் திறந்து திறந்து காமிக்கிறான். सब कुछ खोल खोल के दिखाए. எசேக்கியா ராஜா राजा इजिकिया தன் அரண்மனையில் இருந்த अपने महल में जो जो था எல்லா பொக்கிஷத்தையும் सारे भंडारों को பொக்கிஷ சாலையை सारे திறந்து भंडारों को खोल खोल के பெருமையா जो காண்பிக்கிறான். जो वस्तुएं था सब कुछ அவன் दिखाया. காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ऐसे उसके भवन और राज्य पर कोई ऐसी वस्तु नहीं रह गई जो उसने उन्हें न दिखाई. எதை குறித்து மேன்மை பாராட்டுறான்? किसके बारे में ये गमन அவன்கிட்ட किया? இருந்த பொருட்களை களஞ்சியத்தில் இருந்ததை குறித்து மேன்மை जो பாராட்டுறான். राजा इजिकिया के पास पटोर के रखा था वो भंडारों पर वो धन के ऊपर गमन किया. எதற்காக உனக்கு அந்த ராஜா அந்நிய ராஜா உன்னை பார்ப்பதற்கு அனுப்பினான்? क्यों वैसे वो अन्य राजा बाबिलोन राजा तुझसे मिलने के लिए भेजा था? நீ மரணப்படுக்கையிலே ஆரோக்கியம் அடைந்ததை பார்ப்பதற்கு அனுப்பியிருக்கிறார். तू मरण के पिछोने में था उससे तू चंगा पाया उस विषय से அந்த भेजा. செய்தியை கேட்டு அவன் நிருபத்தை அனுப்பி வாழ்த்தி உன்னை அனுப்பியிருக்கிறான். वो विषय को सुनकर वो पत्री भेजा गई पक्षियों को भी भेजा. அந்த இடத்துல உன் தேவனாய கர்த்தரை மேன்மையாக பேசக்கு பதிலாக उस विषय में ये परमेश्वर यहोवा के बारे में ये गमन नहीं किया था. இவன்ட இருந்தது என்ன தெரியுமா? ये इनके पास क्या था?
எங்க விலை உயர்ந்த பொன்னும் வெள்ளியும் ரதமும் குதிரையும் விலை உயர்ந்த பொக்கிஷத்தெல்லாம் திறந்து திறந்து காமிக்கிறோம். ये अनमोल सोना चांदी सुगंध द्रव्य उत्तम तेल ऐसे हर प्रकार का खोल खोल के सारी वस्तुओं को दिखाया. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? அந்த சுத்திகரிப்பு இல்லை. वो शुद्धिकरण नहीं था. ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். पहले शुद्ध होना चाहिए था. the purging சுத்திகரிப்பு நீக்கி அகற்றிருக்கிற களஞ்சியத்தை சுத்திகரிப்பு செய்திருக்க வேண்டும். पहले जो जो भंडार है इनका जीवन में सब कुछ साफ सफाई होना தேவனுக்கு चाहिए. பிடிக்காத பிரமாணத்துக்கு விரோதமான இருதயத்தை சுத்திகரிப்பு செய்திருக்க வேண்டும். जो परमेश्वर की व्यवस्था से हमसे लड़ रहा उन सबको सफाई करना आवश्यक था. நீ சுத்திகரிப்பு செய்யாவிட்டால் तू सफाई नहीं करेगा तू சமயம் வரும் समय आएगा. இந்த உலகத்துல பிரியப்படுறது போல பிரியப்பட்டு நீ மேன்மை பார்த்து பேசுவ. आमीन. जैसे संसार के लोग उन पर प्रिय करता वैसे तू भी प्रिय करके அவர்கள் பிரியப்படுறது போல நீ பிரியப்பட்டு உன்னுடைய வாய் அப்படித்தான் புகழ்ச்சியை பேசும். उन्हीं के लोगों के जैसे तू भी ऐसे घमंड से तेरे मुंह से ऐसी की तू बातें करेगा. இவன் அப்படித்தான் செய்தான். ये राजा ऐसी ही किया. சுகமாக உனக்கு 15 வருஷம் ஆயுசுகளை கூட்டி தருவேன் என்ற தீர்க்கதரிசி आमीन. ऐसे पोषकता ने कहा तुम्हारा आयु को दिन को 15 साल बढ़ा के देता. அவனை 3வது தடவை அனுப்புறார் தீர்க்கதரிசியை. तीसरी बार वो पोषकता को परमेश्वर மீண்டும் திரும்பி எசேக்கியா ராஜாட்ட போ. दोबारा राजा हिजकिय्याह के पास 3வது வசனத்தை வாசிங்க. तीसरा वचन को पढ़े. 30 ஏசாயா 39:3. ஏசாயா 39:3. அப்பொழுது तब ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து तब येसाया नबी ने हिजकिय्याह राजा के पास जाकर पूछा. தேவன் ரொம்ப அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். आमीन. परमेश्वर हमारे मन को छाछ के देखता. நீ யாரோட எப்படிப்பட்ட மேன்மை பாராட்டில் இருக்கிறாய்? तुम्हारा सहभागिता किसके साथ நீ है? வெளிச்சத்திற்கு வராதபடி இருளில் இருந்து கொண்டிருக்கிறாய். तू ज्योति पर नहीं तू अंधकार पे चलता உனக்கு है. ஆண்டவர் சுகம் தந்தார், ஆரோக்கியம் தந்தார். तुम्हारे लिए प्रभु चंगा दिया, बल ஆண்டவர் दिया. உனக்கு விடுதலை தந்திருக்கிறார். प्रभु तुझे आजादी भी दिया. ஆனால் உன் இருதயம் உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உன் இருதயம் இருக்கும். लेकिन वचन कहता कहाँ तुम्हारा धन है वहाँ तुम्हारे मन भी है. வேதம் சொல்றது உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். कहाँ तुम्हारा धन है वहाँ तुम्हारा मन भी रहता. உன் பொக்கிஷம் எங்க இருக்கு? तेरा धन कहाँ है? அங்கதான் உன்னுடைய இருதயமும் तो இருக்கும். अपने मन को भी उधर ही रखेगा. ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, ये प्रभु यीशु ने कहा था ये वचन को. உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உன் இருதயம் இருக்கும் என்று இயேசு சொன்னார். आमीन. तेरा धन कहाँ है वहाँ तुम्हारे मन भी होता. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன் இருதயம் இருக்கிறது. आमीन. कहाँ तू पटोर के रखा है वहाँ तुम्हारे मन को भी எடுத்து रखा. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். मत्ती सुसमाचार 6वां अध्याय में 21वां वचन. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். क्योंकि जहाँ तेरा धन है वहाँ तेरा मन भी लगा இங்க रखे. பாருங்க, இவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இவன் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சான். ये राजा परमेश्वर के व्यवस्था के विरोध से सारी धन दौलत को पटोर के रखा. அந்நியர்களை போல அவர்கள் பிரியப்படுறது போல இவனும் பிரியப்பட்டான். जैसे अन्य लोग का प्रिय वैसे ये भी उन पर प्रिय रखा. இஸ்ரவேலின் ராஜாக்கள் இப்படித்தான் தொடர்ந்து வந்தார்கள். அவர்கள் சுத்திகரிப்பு செய்யவில்லை. वैसे ही अनुभव में सारे इजराइल के राजा लोग थे. वो लोग ஏசாயா अपने आप को शुद्धदाई नहीं किया. सफाई. ஏசாயா கைவிடப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்றார், வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார். इसलिए ऐसाया ने त्यागा हुआ लोगों के ओर बुलाया. आओ हम यहोवा के ज्योति पर ஆனால் चलें. யாரோடு பிரியப்பட்டு யார உலகத்தாரை போல பிரியப்பட்டிருந்தார். लेकिन ये लोग ऐसे वो दूसरे अन्य लोगों के जैसे ये लोग को प्रिय रखा. அதனாலதான் தீர்க்கதரிசியை மறுபடியும் அவனுக்கு அனுப்புறார். इसलिए दोबारा पोषकता को वहां ஒரு भेजा. தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி एक बड़ा पोषकता 3வது தடவை அந்த அரண்மனைக்குள்ள அனுப்புறார். तीसरी बार उस महल में भेजा. 39:3 வாசிக்கலாம். ஏசாயா 39:3. ஏசாயா 39:3. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்திலே வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரத்தில் இருந்து என்னிடத்திலே வந்தார்கள் என்றான். तब येसाया नबी ने हिजकिय्याह राजा के पास जाकर पूछा, वे मनुष्य क्या कह गए और वे कहाँ से तेरे पास आए थे? हिजकिय्याह ने कहा, वे तो दूर देश से अर्थात बेबीलोन से मेरे पास आए थे. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில்
நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. फिर उसने पूछा, तेरे भवन में उन्होंने क्या क्या देखा है? इज़ेकिय्याह ने कहा, जो कुछ मेरे भवन में है वह सब उन्होंने देखा है. मेरे भंडारों में कोई ऐसी वस्तु नहीं जो मैंने उन्हें न दिखाई हो. எல்லாத்தையும் நான் திறந்து திறந்து காமிச்சேன். मैं सब कुछ खोल खोल के दिखाया. சில பேர் வீட்டுக்கு போனானா कई लोग कैसे घर पे जाएगा तू, திறந்து திறந்து காமிப்பாங்க. सब खोल खोल के दिखाएंगे. ஹalleluya हालेलुया. मेरे पास वो है. பொம்பளைகளை பார்த்தா அந்த சில புதுசா வீடு கட்டி பொருட்களை வாங்கிட்டா எல்லாம் திறந்து திறந்து காமிப்பாங்க. ऐसे औरत लोग को भी ऐसे औरत नया घर बना के रखेगा, पूरा खोल खोल के ये चीज से वो चीज से दिखाएंगे. ஹalleluya हालेलुया. என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, मेरे पास ये है, எனக்கு இந்த பட்டு சேலை இருக்கிறது, मेरे पास ये रेशमी का साड़ी எனக்கு है, இந்த 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 நகை இருக்கிறது, ऐसे मेरे पास सोना है, எனக்கு அந்த ரத்தினம் இருக்கிறது. चांदी है, मणि है, हीरा है. ஹalleluya. हालेलुया. உன்கிட்ட இந்த கலர் நெயில் பாலிஷ் இருக்கா? तेरे पास ये कलर का नेल पॉलिश है क्या? என்கிட்ட இருக்குது. मेरे पास है. உன்கிட்ட இருக்கா? तेरे पास है. திறந்து காமிப்பாங்க. खोल के दिखाएंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. என்கிட்ட இந்த கிரீம் இருக்குது. உன்கிட்ட இருக்கா? मेरे पास ऐसे क्रीम है लगाने के लिए. ஹalleluya. तेरे पास है. உன்கிட்ட இருக்கா? तेरे पास है. என்னத்த மேன்மை பாராட்டுறாங்க? क्या गवर्नमेंट करता है? ஹalleluya. हालेलुया. அவங்க இந்த உலகத்தோட சேர்ந்து அவங்களும் விரும்புறாங்க. मतलब संसार के लोग जैसे वैसे औरत लोग भी करते. உன்கிட்ட இருக்கா? तेरे पास है क्या? ஹalleluya. हालेलुया. இப்படி மேன்மை பாராட்டல் ऐसे गवर्नमेंट है. तेरे पास நல்லதல்ல. है और ठीक नहीं. அப்பொழுது இங்க கவனிக்க வேண்டும், எல்லாத்தையும் நான் காமிச்சேன்னு சொல்றான் தீர்க்கதரிசிட்ட. वो परिशुद्धता के पास कहता मैं सब कुछ दिखाए. 5வது வசனத்துல 5 वचन. அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். तब यशायाह ने हिजकिय्याह से कहा, सेनाओं की यहोवा के वचन सुन ले. அப்ப சேனைகளின் கர்த்தர் மீண்டும் அவனை அனுப்பி இருக்கிறார், வார்த்தையை போய் சொல்லுங்க. इसका मतलब ऐसे को वापस यहोवा भेजा, जा जाके मेरे वचन को बोलो. நல்ல வார்த்தையை சொல்லையும் தேவன் அனுப்பினார். 15 வருஷம் ஆயுஷ்நாளை கூட்டி கொடுக்க வேண்டும் அனுப்பினார் தேவன். अच्छे भलाई वचन को कहने भी प्रभु भेजा था, 15 साल आयु को दिन को बढ़ा के. இப்போ வார்த்தையை அனுப்புறார். अभी जो वचन को भेजा, பட்டயத்தை அனுப்புறார். तलवार को भेजा, விரோதமான வார்த்தையை அனுப்புறார். विरोध से वचन को भेजा. என்ன சொல்றாரு? क्या? இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லா பாவிலோனுக்கு கொண்டு போகப்படும். ऐसे दिन आने वाला है जिनमें जो कुछ तेरे भवन में है और जो कुछ आज के दिन तक तेरे पुरखाओं का रखा हुआ तेरे भंडारों में है, वह सब बेबीलोन का उठ जाएगा. यहोवा ये कहता है कि कोई वस्तु ना बचेगी. எப்படி எல்லாத்தையும் திறந்து காமிச்ச, ஆனா ஒன்னும் உன் அரண்மனையில மீதியா இருக்காதுப்பா. जो जो तू खोल खोल के दिखाया उसी में से कुछ भी चीज तुम्हारे महल में नहीं रखेगा. ஒன்று மீதியா வைக்கப்பட முடியாது. कोई भी वस्तु ना बचेगा. நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரர்களும் உன் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். जो पुत्र तेरे वंश में उत्पन्न हो उनमें से भी कई को वे बंधुआई में ले जाएंगे और वे खोजे बनकर बेबीलोन के राजभवन में रहेंगे. இங்கே கவனிங்க, सुनिए ஏன் விரோதமான வார்த்தை வருகிறது? क्यों ऐसे वचन विरोध से कहता है? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். प्रभु यीशु मसीह भी वैसे ही इस पृथ्वी में भेजा गया कि उनके विरोध से एक चिन्ह बनने. ஒரு கூட்டம் விழுந்தது, ஒரு கூட்டம் எழுந்தது. यीशु के दिन में एक झुंड गिरा, एक झुंड खड़ा हुआ. சிமியோன் அந்த குழந்தைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாப்ல. और साइमन ने उस बालक को हाथ में लिए हुए भविष्यवाणी कहा. அந்த இயேசுவுக்கு உண்டான அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் சிமியோன் சொல்லுகிறார். उस बालक यीशु के बारे में जो जो वचन था भविष्यवाणी सब कुछ समोन बताया. இங்கே லூக்கா 2:34 வாசிக்கலாம். लूका सुसमाचार 2 अध्याय 34. பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாக மரியாளை நோக்கி, இதோ அனைவருடைய இருதயத்தின் சிந்தைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலின் அனைவர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். तब समोन ने उनको आशीष देकर उसकी माता मरियम से कहा, देख वह तो इज़राइल में बहुतों के गिरने और उठने के लिए और एक ऐसे चिन्ह होने के लिए टकराया गया है जिसके विरोध में बातें की जाएंगी. இங்க பாருங்க, இயேசு எதற்காக அப்பாயின்மென்ட் பண்ணப்பட்டார்? यीशु को क्यों ऐसे टकराया गया? எதற்காக? क्यों? விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கு. आमीन. ऐसे विरोध में बातें की जाएंगी. இங்கே
நல்ல வார்த்தையும் வருது, விரோதமான வார்த்தையும் வருது. अच्छी शब्द भी आता, विरोध में भी शब्द आता. அல்லேலூயா. हालेलुया. அத்தி மரத்தை பார்த்து என்ன சொன்னாரு? वो अंजीर के पेड़ को देखिए क्या कहा? நீ இனிமே कनी लाना கனி- पट्टू पोवा. அத பட்டு போயிடுவாய். तुझ पर फल नहीं मिला इसलिए तो सूख जाएगा. அத்தி மரம் என்றால் என்ன? अंजीर का पेड़ मतलब क्या? இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. इसराइल का देश का वर्णन है. அதனால அங்க பட்டு போச்சு. इसलिए वो पेड़ सूख गया. அந்த இஸ்ரவேல் தேசமே वो செதறி போய் உலகத்துல போயிட்டாங்க. वो इसराइल देश तितर पितर होकर सारे संसार में गए. எல்லாராலும் மிதிக்கப்பட்டது. सबसे रौंदा गया. 1947 தான் அந்த தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. फिर 47वां वर्ष में वापस आया इस्राएल. आमेन. हालेलुया. 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 1947 தான் வந்திருக்காங்க. फिर 1947 அது வரைக்கும் எல்லாராலும் மிதிக்கப்பட்டது. जब तक सारे लोग उनको रौंदा. ஏன்? क्यों? இயேசு அங்கே அவர்கள் செய்த வாழ்க்கை அது தவறான வாழ்க்கை. वो लोग को जो जिंदगी था गलत, பிரமாணத்துக்கு விரோதமாக இருந்தார். व्यवस्था के विरोध से जीवन அதனால தான் விரோதமாக பேசினார் இயேசு. इसलिए जिसके विरोध ஏன் बात की। தீர்க்கதரிசி விரோதமாக பேசினார்? यहाँ भी ये पोषकता क्यों ऐसे विरोध से बात किया? இவர்கள் சுத்திகரிப்பு செய்யவில்லை. ये लोग शुद्धिकरण नहीं किया உங்களுடைய வாழ்க்கையில अपने जिंदगी में. சுத்திகரிப்பு நீக்கப்படுறதை நீக்கணும். हमें जो जो निकाल देना उसको निकालो. உங்களுடைய வாழ்க்கையில तुम्हारे जिंदगी में உன்னை விளக்குறதை விளக்கிறணும். जो जो महिला सब निकालो. நீ செப்பரேட் வாழ்க்கை வளர்க்கணும். நீ तो ये- பிரித்தெடுக்கப்பட்டவன். तो अलग किए हुए हैं. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். इस संसार से तुम अलग किए हुए लोग. லேவினா என்ன தெரியுமா? लेवी मतलब क्या है? பிரித்தெடுக்கப்பட்டவன். अलग किए हुए हो. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். तुम अलग किए हुए लोग. யார் நீங்கள்? तुम कौन है? உங்களுக்கு பங்கு யாரு? तुम्हारे लिए बाग कौन है? அவர்தான் உங்களுக்கு பங்கு. यहोवा ही तुम्हारा बाग. உலகத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது. इस संसार में तुम्हारा कुछ बाग नहीं. 12 கோத்திரத்துக்குள்ள லேவிக்கு பங்கு யாரு? जो 12 गोत्र में लेवी के लिए बाग कौन था? பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரத்துக்கு பங்கு போட்டு யாருக்குங்க பங்கு போட்டு கொடுத்தான்? 11 கோத்திரத்துக்கு யோசுவா. आमेन. पुराना नियम में 11 गोत्र के लिए यहोशू बाग बाग करके दिया. ஆனால் லேவி परंतु लेवी के लिए கர்த்தருடைய பட்சத்தில் நின்றவர்கள். लेवी जो यहोवा के तरफ में खड़ा அவர்களுக்கு था, கர்த்தரே பங்கு. वो लेवी का बाग यहोवा. அவர்களுக்கு அவரே சுதந்திரம். आमेन. लेवी का स्वतंत्र यहोवा. அதை போல உங்களுக்கு பங்கு ஆண்டவர் தான். वैसे तुम्हारा बाग यहोवा ही. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். तुम अलग किए हुए அதனால हो. அப்போஸ்தலர் 2:40 சொல்றார், इसलिए प्रेरित तो दूसरा 40 மாறுபான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். इस टेढ़ी मेढ़ी संतानों से तुम अलग हो, अपने को அப்போஸ்தலர் बचाओ. 2:40 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு. इस टेढ़ी संतानों से अलग हो जा. விலகுறதுக்கு பேர் தான் அதாவது சுத்திகரிப்பு. वैसे जो अलग होता उसका नाम सुतदा. இதுக்கு பேர் தான் என்ன பேரு? इसका नाम सफाई. ஹalleluya. हालेलुया. இதுக்கு தான் பேரு சுத்திகரன். इसका नाम सफाई. இந்த பர்ஜிங் இதுக்கு பேர் தான் பர்ஜிங். द पर्जिन. ஹalleluya. हालेलुया. நீ அகற்றத அகற்று. जो जो निकालना निकाल डालो. நீக்கிறத நீக்கு. जो दूर करना दूर करो. நீ அதை நீக்காம நீ நீ அதோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் तू उसी वस्तुओं के साथ जिएगा. तू அந்நியரை போல நீ பிரியப்பட்டு அவரோட பிரியமாக இருந்தால் भी अन्य लोग के जैसे उन वस्तुओं पर प्रिय करेगा. நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கவில்லை. तुम अभी ज्योति पर नहीं चलता. நீ இருளின் பிள்ளைகளாக இருக்கிறாய். अंधकार के संतान है. உன்னை அவர் கைவிடுகிறார். वो तुम्हें त्याग देगा. ஹalleluya. हालेलुया. அப்ப நீ அவரோடு கூட நீ சேர்ந்து கொள். तो परमेश्वर के साथ हो जा. அதுக்காக தான் எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம வாசிக்கிறோம். इफिसियों 5. எடுத்து வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் इफिसियों 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय. வாசிக்கலாம். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். इफिसियों 5:5 में. விபச்சாரக்காரனாவது அசுத்தனானது விக்கிரகாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரமடைகள் என்று அறிந்திருக்கிறீர்கள். क्योंकि तुम ये जानते हो कि किसी व्यभिचारी या अशुद्ध जान या लोभी मनुष्य की जो मूर्ति पूजक की बराबर है मसीह और परमेश्वर के राज्य में मिरास नहीं. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால்
ஒருவரும் உங்கள் வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். कोई तुम्हें व्यर्थ बातों से धोखा न दे, क्योंकि इन्हीं कामों के कारण परमेश्वर का क्रोध आज्ञा न मानने वाले पर पड़ता है. கீழ்ப்படியாமல் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொண்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்படாவிட்டால், जो आज्ञा न मानता है उन्हीं के साथ होकर तुम अलग से नहीं जिएगा. விக்கிர ஆராதனை, சிலை வழிபாடு, பாரம்பரியங்கள் இப்படிப்பட்டவிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்படாவிட்டால், और जो मूर्ति पूजा परंपरा हो, रीति निवास, इन हालतों से तो अलग नहीं होगा तो தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का क्रोध तुम पर आएगा. ஆகவே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக आमेन. इसलिए तुम सावधान रहना. அவர்களுக்கு பங்காளிகளாயிராதிருங்கள். तुम उनके सगभागी ना हो. 7வது வசனத்தை வாசிங்க. इसलिए तुम उनके सगभागी ना हो. அவர்களோடு நீ பங்காளிகளாக ஆகாத. तो उनके सगभागी ना हो. நீங்க அவரோடு பங்காளியாக கூடாது. तुम उनकी के साथ सगभागी मत करो. हालेलुया. हालेलुया. நீங்க கேட்கிற சத்தியம் வேதத்தில் உள்ள ரகசியம் உள்ளது. आमीन. तुम जो अभी सत्य को सुन रहा है, ये शास्त्र के रहस्य बात. हालेलुया. हालेलुया. நான் ரட்சிக்கப்பட்டவன். मैं उतार पाया. நான் ரட்சிக்கப்பட்டவன். मैं उतार पाया. தேவனுடைய வார்த்தையை அறிந்தவன். प्रभु के वचन को தேவனுடைய மகத்துவத்தை நான் அறிந்து प्रभु के கொண்டிருக்கிறேன். बड़े ईश्वरत्व काम को நான் मैं जान लिया. அப்படிப்பட்டவரோடு பங்காளிகளாக கூடாது. इसलिए हम अभी उन्हीं के साथ सगभागी ना बनना. ரட்சிக்கப்படாதவர்கள் செய்யக்கூடிய கிரியைகளோடு கூட அவரோடு பிரியப்பட்டு நாம் பங்காளிகளாக இருக்க கூடாது. जो उतार नहीं पाए उनकी के साथ होकर उनका जो जो काम है क्रिया हो हमारे अंदर नहीं आना. முற்காலத்தில் पहले நீங்கள் अंधकारத்தில் இருந்தீர்கள். तुम अंधकार में थे. இப்பொழுதோ पर अब கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். प्रभु में ज्योति हो. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து अतः ज्योति की संतान के समान चलो. அல்லேலூயா. हालेलुया. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும். ज्योति की संतान के समान चलो. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद. நமக்கு யார் அவர்களுக்கு பங்காளிகளாக கூடாது. हम उनके साथ सहभागी ना हो. ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுக்கு கண்கள் அவர்கள் மனதை அவருடைய மனதை கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். जो उधार नहीं पाया, इस संसार के ईश्वर ने उनकी आंखों को अंधी करके रखा. போயிட்டாங்க குயிலி அம்மா, அவர்கள் போகக்கூடிய இடத்துல சேர்ந்தாங்க. கல்லறையில போய் நீங்க தொழுது கொள்ள தேவையில்லை. बहन कुइली वो जो जाना है वहाँ वो चली गई. கல்லறையில போய் நம்ம அழுது ஒரு போதில்ல. நாம் போகக்கூடிய இடம் அங்கே. अभी कब्रिस्तान में जाना हमारा आवश्यक नहीं. நமக்கும் ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். हमारे लिए भी वो तैयार அவருடைய करके கிரிகள் रखा. அவரோட போயிட்டு उनका काम उनके साथ गई. நீங்க இனிமே ஜெபம் பண்ணி அவங்கள ஒண்ணும் பரலோகம் அனுப்ப போகுது. अभी तुम इसके बाद ऐसे प्रार्थना करके அவர்களுக்கு நல்ல சாட்சியோட அவங்க போயிட்டாங்க. वो अच्छी गवाही के साथ चली. ஆனா அவங்க போய் ரோமன் கத்தோலிக்கர் செய்யறது போல நீங்க போய் செய்யாதீங்க. அதை जैसे रोमन कैथोलिक लोग करता है அவரோட वैसे तुम मत करो. அவரோட பங்காளிகளாக ஆகாதீர்கள். उनकी का सहभागी मत हो. நம்முடைய விசுவாசம் வேற, வேதத்தின் விசுவாசம் வேற. ये व्यवस्था के अनुसार जो विश्वास है वो अलग है. அவர்கள் சிங்கார மாளிகையில் அவர்கள் போயிட்டார்கள். आमीन. वो सिंगार के महल में चली गई. நம்ம போய் இப்ப கல்லறையை போய் சிங்காரம் பண்ண வேண்டாம். हम अभी जाके जो कब्रिस्तान को सजावट करना அந்த है. பழைய பாட்டு சிங்கார மாளிகையில் எங்கள் பாடிடுவோம் இல்லையா? அப்போ சிங்கார மாளிகை ஜெயகீதங்கள் आमीन. हालेलुया. सिंगार के அங்க महल ஒரு ஜெயகீதம் இருக்குதுங்க. वहाँ एक जय का गीत गाना. பாக்கியவான்களாக ஜெயகீதங்கள் பாட. हम धन्य होकर वहाँ जय का गीत गाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இப்ப நம்ம அழையே வேண்டாங்க. अभी हम रोना उसी नहीं. அதனாலதான் அங்க தீமோத்தேயுக்கு நிருபத்தை சொல்றார், நீங்கள் உலகத்தார் துக்கிறதுக்கு போல துக்கிக்காய்ங்க, ஆமென். நீங்க அழாதீங்க அப்படி எழுதுறார். इसलिए तीमुथियुस के पत्र में लिखा, जैसे संसार के लोग रोता वैसे तुम रोना अवश्य नहीं. எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதே போல நீங்கள் மனதில் அழாதீங்கன்னு சொல்றார். அழாதீங்க மனதில். जैसे रोता वैसे तुम रोना अवश्य नहीं. எடுத்து வாசிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम को. ஆமென். தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வரும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் पहला थिस्सलुनीकियों का पत्री 4 अध्याय வாசிக்கலாம். 13வது வசனம், 4:13. 13 वचन. அன்றியும் சகோதரே, நித்திரையிடது நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. ए भाइयों, हम नहीं चाहते कि तुम उनके विषय में जो सोते हैं अज्ञानी रखो. ऐसे न हो कि तुम दूसरे के समान शोक करो जिन्हें आशा नहीं.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கொண்டு வருவார். क्योंकि यदि हम विश्वास करते हैं कि यीशु मरा और जी भी उठा, तो वैसे कि परमेश्वर उन्हें भी जो यीशु में सो गए हैं उसी के साथ ले आए. இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை आमेन. जो कोई यीशु में सो गई है அவர் கொண்டு வருவார். उनका प्रभु आते समय लेकर आए. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, क्योंकि हम प्रभु के वचन के अनुसार तुमसे ये கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோருக்கு நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. हम जो जीवित है और प्रभु के आने तक बच्चे रहेंगे, सोए हुए से कभी आगे न बढ़ेंगे. நம்மிடத்திலிருந்து போனவர்கள் முந்திக் கொண்டார்கள். जो हमसे पहले सो गए वो लोग पहला हो गया. டேனியல் நம்ம भाई डैनियल பயந்தல இருந்து பாய் டேனியல் வருவார். भाईंदर से आया था डैनियल भाई. ஆராதனைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துருவார். वो आराधना शुरू होने से आधा घंटे पहले आ जाएगा. பயந்தர்ல அவருக்கு இந்த மிரா பயந்தர்ல அவர் அடக்கம் பண்ணோம். मेरा बंदर में उसको टफना அல்லேலூயா, टफन किया. முந்தி போயிட்டார். वो पहले चला गया. நாம் பிந்தினவர்கள், हम लेट हो गए. हमको அந்த வரிசையில நாம் இருக்கிறோம். हम उसी बारी में रहते. ஆண்டவர் அதுக்கு கவனமாக நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், நித்திரை அடைய வேண்டும், எச்சரிப்போடு இருக்க வேண்டும். इसलिए हम चेतावनी से रहना, हमारा मरण भी मसीह पर होना. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். क्योंकि प्रभु आपकी स्वर्ग से उतरेगा, उस समय ललकार और प्रधान दूत का शब्द सुनाई देगा और परमेश्वर की धुरगी फूंकी जाएगी और जो मसीह में मरे हैं वे पहले जी பின்பு उठेंगे. உயிரோடுக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். तब हम जो जीवित और बचे रहेंगे उनके साथ बादलों पर उठा लिए जाएंगे कि हवा में प्रभु से मिले और इसी रीति से हम सदा प्रभु के साथ रहेंगे. இருப்போம் பன்மையா சொல்லப்பட்டிருக்கிறது. रहेंगे वचन में लिखा. இங்க மட்டும் ஜோடி அல்ல, ना केवल यहाँ जोड़ी. மார்க்கெட்டுக்கு போனாலும் ஜோடி, मार्केट बाजार में जाएगा तो भी जोड़ी, கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஜோடி, शादी में जाएगा तो भी जोड़ी. அங்கேயும் இருப்போம். वहाँ भी रहेंगे. அல்லேலூயா, இந்த हालेलूया. குடும்பம் அங்கேயும் இருக்கும். इस परिवार वहाँ भी रहेंगे. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா, हालेलूया. அந்த குடும்பம் அங்கேயும் பார்ப்போம். ये कुटुंब को हम वहाँ भी देखेंगे. இந்த குடும்பத்தை அங்கே பார்ப்போம். ये कुटुंब को हम वहाँ देखेंगे. அப்போ ஆகையால் இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். इस प्रकार इन बातों से एक दूसरे को शांति दिया तू करो. मसीह का कुटुंब है. आमीन. இது இயேசுவின் குடும்பம். அல்லேலூயா. हालेलूया. நீ யாருடைய குடும்பம்? तो किसका कुटुंब है? வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்ட குடும்பம். ज्योति के लिए बुलाया हुआ कुटुंब. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை தேற்றுங்கள். इस वचनों से तुम एक दूसरे को शांति दिया करो. ஆகவே எபேசியர் 5:7 சொன்னது போல इफिसियों 5:7 वचन के अनुसार அவர்களுக்கு பங்காளிகளாக இராதீங்கள். तुम उनका बाही मत हो. அன்னமணியா நம்ம யார்கிட்ட பங்கு இருக்குது? अन्नमणि अय्या किससे बागी है आप? நாம் அவரிடத்திலே பங்கு, हम उनका सगबाई. ஒளியிடத்திலே பங்கு, हम ज्योति का सगबाई. இருளிடத்திலே பங்கல்ல நமக்கு. अंधकार पर नहीं है हमारा. அல்லேலூயா. हालेलूया. அப்ப இப்படி நாம் இருந்தால் हमारा जीवन ऐसे होगा. 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். इस कारण हे सोने वाले जाग और मुर्दे में से जी उठ, तो मसीह की ज्योति तुझ पर चमके. அவர்களோட சேர்ந்து தூங்கிட்டு இருக்காதீங்க. तुम उसी के साथ होकर सोने का नहीं, விழிக்க வேண்டும். जागते रहना. மரித்தோரை விட்டு எழுந்திரு, मुर्दे में से जी उठ, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். तो मसीह की ज्योति तुम पर चमके. உங்களை பிரகாசிக்க போகிறார். तुम्हें प्रकाशमान कर. ஒரு சில தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். प्रभु के सम्मुख की ओर था. நீங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கப்பட போகிறீர்கள். तुम सब प्रकाशमान होंगे. நடு மத்தியானத்துல சூரியன் பிரகாசிக்கிறது போல जैसे सूर्य 12 बजे प्रकाशमान करता है, वैसे மத்திய आकाश में सूरज दोपहर की इतना प्रकाशमान होता है.
சூரியன் எப்படி நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறதோ அதை போல நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். वैसे तुम भी आकाश मंडल पर प्रकाशमान होंगी. நீதியின் சூரியன் உதிக்கும். धर्म का सूर्य उदय होगा. கொளுத்தல கண்டுகளை போல शाबादी नखाबा तुम ऐसे बछड़े की समान. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु तुम्हें ऐसी ही आशीष करे. நீதியின் சூரியன் உதிக்கிறார். धर्म का सूर्य उदय होता है. ஆண்டவராய் இயேசுவே அந்த நீதியின் சூரியன். प्रभु यीशु ही वो धर्म का सूर्य. நீ ஆரோக்கியம் அடைகிறாய். तू चंगा पाता है. மல்கியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். मलाकी पुस्तक में हम पढ़ता है 4 अध्याय में. மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். मलाकी 4 अध्याय में நீ ஆரோக்கியம் அடைகிறாய். तू चंगे हो जाता है. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. प्रभु का वचन ऐसी की कहता நீ है. அப்படியாக நீதியின் சூரியன் மேல உதிக்கிறாய். आवे धर्म का सूर्य तेरे ऊपर उदय होगा. ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டோட பேசுகிறார். प्रभु ये वचन के द्वारा तुमसे बात ஆனால் करता है. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் फिर भी जो मेरे नाम के भय मानते हो உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். धर्म का सूर्य उदय होगा. அதன் செட்டையில் ஆரோக்கியம் இருக்கும். और उसकी किरणों के द्वारा तुम चंगे हो நீங்கள் जाओ. வெளியே புறப்பட்டு போய் और तुम निकल कर கொழுத்த கண்டுகளைப் போல் வளரும். पाले हुए बछड़ों के समान कूदोगे और खादोगे. கர்த்தருடைய செட்டைக்குள்ள ஆரோக்கியம் உண்டு. यहोवा के हालेलुया पंख पर तुम्हारा चंगा நீ வெளிச்சத்துக்கு நேராக அழைத்திருக்கிறார். तुम्हें ज्योति की ओर प्रभु बुलाया. உன்னை ஆரோக்கியத்துக்காக तुम அழைத்திருக்கிறார். चंगा पाने के लिए प्रभु बुलाया. தீமைக்காக அல்ல. बुराई के लिए नहीं. நீ கொழுத்த கண்டுகளைப் போல तुम पाले हुए बच्चों के நீ समान வளர போகிறாய். तू बढ़ोती होने நீ வளர போகிறாய். तू बढ़ोती होने वाला. கொழுத்த கண்டுகளாய் पाले हुए बच्चों தேவன் உன்னை அப்படியாக வளர்க்கிறார். परमेश्वर तुम्हें ऐसे आशीष தேவ देगा. சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். प्रभु के सम्मुख में सौंपेंगे. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உன்னை அழைத்திருக்கிறார். तुम्हें ज्योति के संतान बनकर बुलाया. வெளிச்சத்திலே நடக்க உன்னை அழைத்திருக்கிறார். ज्योति पर चलने के लिए बुलाया. இந்த உலகத்தினுடைய இருளுக்காக அல்ல. इस संसार के अंधकार के लिए नहीं. இருளின் பிள்ளைகளாக அல்ல. अंधकार के संतान के लिए नहीं. உங்களை நீங்கள் போதிக்கப்பட்ட அனுபவம் வேற. तुम जो सिखाए गया वो अनुभव अलग है. உலகத்தின் போதனை வேற. इस संसार के वो शिक्षक अलग है. கர்த்தர் இந்த நாளில் உங்களை பிரகாசிக்க प्रभु इस दिन में प्रभु का ज्योति तुम पर चमक. அவருடைய முகத்தில் உள்ள பிரகாசம் उनके चेहरा का प्रकाश பிரகாசிக்க வைக்க போகிறார். कैसे प्रकाशमान करेगा. Thank you Jesus. धन्यवाद यीशु. இயேசு கிறிஸ்துடைய முகத்துடைய यीशु பிரகாசம் मसीह की चेहरा की प्रकाश. தேவனுடைய முகம் स्टीफनोस की चेहरा அவருடைய முகத்தை யார் பார்க்க முடியாது. और आकाश स्टीफनोस को चेहरा को அவ்வளவு பிரகாசமாய் இருந்தது. उतने प्रकाशमान. மோசே செய்த ஊழியத்தை பார்க்கிலும் मूसा किया हुआ सेवा से ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையா இருந்தது. आत्मिक सेवा अधिक महिमा. அதே மகிமை वही महिमा சவுலை பவுலாக மாற்றி शाऊल को पौल बनाया. Thank you Jesus. धन्यवाद यीशु. அந்த பவுலை கொண்டு மகிமையான ஊழியத்தை அதிக மகிமை ஊழியத்தை செய்தார். पौलुस के द्वारा अधिक तेजोमय सेवा தேவனுடைய किया. திருச்சபையை परमेश्वर के घर அதிக மகிமைக்கு கொண்டு போகிறார். अधिक तेजोमय पर प्रभु ले உன்னை जाता है. பிரகாசிக்க வைக்கிறார். मुझे प्रकाशमान देता है. காபா காபாலா 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 நீ சுத்திகரிக்கப்பட்டவனாக மாறு. तू शुद्ध रहो. உனக்கு இருக்கக்கூடிய குறைகளை அகற்றி போடு. जो तेरे अंदर है वो सारे कमजोर को दूर அசுத்தங்களை करो. அகற்றி நீக்கி सारी अशुद्धता को दूर करो. வேத பிரமாணத்துக்குறமா இருக்கிறதெல்லாம் உணர்ந்து நீக்கப்படுவதாக व्यवस्था के विरोध से तुम्हारे अंदर है सब कुछ दूर होना. இருக்கிற ஆவிகள் हालेलुया. नींद क्या तुम பாரம்பரிய ஆவிகள் परंपराओं क्या तुम தீமையை செய்யக்கூடிய வல்லமைகள் बुराई करने वाली सामान உன்னைக்குள் இருந்து நீக்கப்படுவதாக तुम्हारे अंदर से दूर होना. நீக்கப்படுவதாக உன்னை பிரகாசிக்கப்படுவாராக. तुम्हें உங்கள் குடும்பத்தை चमकेगा. பிரகாசிக்கப்படுவராக. आपको चमकेगा. அசுத்த வல்லமைகள் अशुद्ध सामान உன்னை தொட முடியாது. मुझे छूने अधिकार नहीं. இந்த உலகத்தினுடைய इस संसार की அந்நிய ஆவிகள் अन्य आत्मा உன் வீட்டை தொட முடியாது. मेरे परिवार को உன் குடும்பத்தை தொட முடியாது. मेरे घराने को नहीं. உன் வாழ்க்கையை தொட முடியாது. जिंदगी को नहीं. எல்லாம் வாயை திறந்து सबको खोलो. உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன் மனதை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே Yeah!
आइए प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु